கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இந்த வசனத்துக்கு எதிர்மறையான ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குறத பார்த்தா தெரியாத மாதிரி இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதிகமா என்ன வசனத்தை கேட்டிருப்போம்? அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை கண்டடைவார்கள். அப்படிதானே? அப்படிதான் கேட்டிருக்கோம். ஆனா இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு உங்கள் மத்தியிலே சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் என்னை தேடுவார்கள், காலையிலே தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அல்லேலூயா. பாஸ்டர், நல்ல வார்த்தை. வருஷத்துல கடைசியில் எனக்கு சொல்வீங்கன்னு பார்த்தா இது என்ன கேட்க மாட்டார் காண மாட்டார்லாம் சொல்றீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறவர். உண்மையிலே நிச்சயமாக பதில் தருகிறார். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல. அப்ப ஆண்டவர் மேல பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனைனா நம்ம மேலதான் பிரச்சனை. இங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஜெபத்துக்கு 3 விதங்களில் பதில் அளிக்கிறார். வரலையில சொல்லிருங்க, சத்தமா சொன்னீங்கன்னா தான் பிரசங்கம் முடியும், இல்லைன்னா நிச்சயம் முடியாது. ஐயாட்ட அனுமதி வாங்கிட்டேன். அல்லேலூயா. எப்ப நீங்க ஒத்துழைக்கிறீங்க சாரி. பாருங்க, ஆண்டவர் 3 விதங்களில் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். முதல் ஜெபத்துக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ, எப்படி வேண்டிக் கொள்ளுகிறோமோ, எப்படி நம்ம கேட்கிறோமோ அதை அப்படியே தேவன் நமக்கு பதிலளிக்கிறார். யாபேசுடைய ஜெபம் நமக்கு தெரியும். எப்படி ஜெபித்தார்? யாராவது? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென்னை விலக்கி காத்திரளும் என்று ஜெபித்தான். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இப்படி பதில் தரணும்? சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசி உதடு ஆமென் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, யாபேசு ஜெபித்தானாம், தேவனும் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் கொடுத்தார். எத்தனை பேருக்கு அப்படியே வேணும்? அல்லேலூயா சொன்னதான் கிடைக்கும். சத்தமா விசுவாசம் தான் கிடைக்கும், மனசில் விசுவாசம் கிடைக்கும். பாருங்க, ஆனா இன்னொரு விதத்துல தேவன் பதில் தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் இல்லைன்னு சொல்லிடுறார். இல்ல, பதில் இல்லை. இது ஒரு பதில் தானே, இது ஒரு ஆன்சர் தானே. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வேலை வேண்டும் என்று கேட்கறீங்க, அல்லது குழந்தை வேண்டும் என்று கேட்கறீங்க, என் வியாதி மாற வேண்டும் என்று கேட்கறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லை, இல்லை, இல்லை. இதுவும் ஒரு பதில் தான். முதலாவது தேவன் ஜெபத்துக்கு பதில் தந்து நீங்க கேட்டதெல்லாம் தந்தா முகமெல்லாம் சந்தோஷமா இருக்கும். இப்ப இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம முகம் இப்படி ஆயிரும், வாடி போயிரும். மூணாவது ஒரு பதில் சொல்றாரு, காத்திரு, காத்திரு, காத்திரு. முதலாவது ஆமென் அப்படியே. ரெண்டாவது ஜெபத்துக்கு பதில் இல்லை, நீ கேட்டதுக்கு பதில் இல்லை, தரமாட்டேன், அப்படி தரமாட்டேன்னு சொல்லிட்டார். சொன்னார் பார்த்தீங்களா, மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். மூணாவது ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில் அப்படின்னா, காத்திருங்கிறார். என்ன சொல்றாரு? தருவேன் ஆனா காத்திரு. தரமாட்டேன்னு சொல்ல, தருவேன் ஆனா நினைச்சு காத்திரு அப்படிங்கிறார். இது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 25 வருஷம் காத்திரு. எத்தனை பேர் ஒரு ஜெபத்துக்கு 25 வருஷம் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? 25 நிமிஷம் நம்ம காத்திருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவோம், முடிஞ்ச உடனே பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு அங்கிருந்து தக்கிருந்து ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, அது பார்க்கலாமா அப்படின்னு கேட்போம் நம்ம. அப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த மகளுடைய விருப்பத்தை, இந்த மகனுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. நீங்க நம்பிட்டு போவீங்க, கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள எனக்கு பதில் வந்துடனே நம்பி போவீங்க. அல்லேலூயா. அது நம்பிக்கை ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சில நேரம் ஆண்டவர் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். சில நேரம் ஆண்டவர் பதில் இல்லைன்னு சொல்வார், தரமாட்டேன்னு சொல்வார். சில நேரங்கள் ஆண்டவர் காத்திருன்னு சொல்வார். எதுக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் என்ன கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார் அப்படின்னா, கொடுக்க மாட்டேன் காண மாட்டார்கள் என்று
தரமாட்டேன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன காரணம்? சும்மா சொல்வாரா தரமாட்டேன்னு? அல்லேலூயா. எத்தனை பேர் கோயம்புத்தூர்ல சிட்டியில டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தால கிராஸ்கட் ரோட்டுக்கு வந்திருக்கீங்க? நிறைய பேர் வராதவங்க இருக்கீங்களா? ஐயா ஒரு நாள் கொஞ்சம் கூட்டு காட்டுறீங்க ஐயா. அல்லேலூயா. அந்த கிராஸ்கட் ரோட்ல இன்னோவா கார்ல நீங்களும் உங்க பையனும் போயிட்டு இருக்கீங்க. பையனுக்கு 10 வயசு. 10 வயசு கை தூக்குங்க. 10 வயசு. என்னடா தூக்குப்பா 10 வயசு. இன்னொரு கார்ல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு பையன் சொல்றான் அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு இந்த கிராஸ்கட் ரோட்ல கார் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. நீங்க நல்ல அப்பா, செல்லப்பா, பாசம் இல்லப்பா, என்ன கேட்டாலும் தர்றப்பா, கொஞ்சம் கார் ஓட்ட கொடுங்கப்பா. கார் ஓட்ட கேட்கறான். எத்தனை பேர் உங்க பிள்ளைக்கு 10 வயசு பையனு கார் ஓட்ட கொடுப்பீங்க? கையை தூங்க. கார் ஓட்ட கொடுப்பேங்கிறவங்க. கார் ஓட்ட 10 வயசு பையனுக்கா? பிரதர் உங்க பேர் என்ன பிரதர்? அல்லேலூயா. 10 வயசு பையனுக்கு கிராஸ்கட் ரோட்ல கோயம்புத்தூர்ல கார் ஓட்ட கொடுக்கிற தகப்பன் நல்ல தகப்பனா மோசமான தகப்பனா? கேட்டதை கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? ஒன்று அவனுக்கு ஓட்ட தெரியாது. அப்படியே ஓட்ட தெரிஞ்சாலும் அவனுக்கு லைசன்ஸ் இல்ல, ரொம்ப நெருக்கடியான இடம், அவனுக்கு பிராக்டிஸ் இல்ல. கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். கொடுத்தா அவன் காரை கொண்டு எங்கேயா மோதுவான். காருக்கு ஆபத்து, அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. அப்போ உயிருக்கு ஆபத்துன்னு தான் சில நேரம் நமக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை தரமாட்டார். உங்க பையன் சிங்கக்குட்டியை பார்த்துட்டு சிங்கக்குட்டி வாங்கி தாப்பா, சிங்கக்குட்டி வாங்கி, புலிக்குட்டி மாதிரி புலிக்குட்டி சிங்கக்குட்டி வாங்கி தாப்பா, வீட்டில் ஆட்டுக்குட்டி மாதிரி வளர்க்கணும்னு வாங்கி கொடுத்து எத்தனை வாங்கி கொடுப்பீங்க? என்ன லேலி வர மாட்டாங்க. எத்தனை பேர் சிங்கக்குட்டி வாங்க ஆசை? பிள்ளைகள் சிங்கக்குட்டி வேணும்னு ஆசை இருக்கா? விளையாட சிங்கக்குட்டியோட விளையாட. பாசம் ஆட்டுக்குட்டி எங்கள் வீட்டில் இல்லை, எங்கே போய் சிங்கக்குட்டி? அவன் சிங்கக்குட்டி வாங்கி கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் அது வளர்ந்த உடனே திடீர்னு ரத்த வாடப்பட்டுனா பிள்ளை நினைச்சிடும், கொன்னுரும். பிள்ளை கொன்று. அதுக்காக ஒரு சிங்கக்குட்டி வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஆனா மகன் சொல்ல, அப்பா எனக்கு சிங்கக்குட்டி வாங்கி தரல, எங்க அப்பா மோசம், எங்க அப்பா ஒண்ணுமே ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார், நான் கேட்டதை வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா பையன் மேல தப்பா உங்க மேல தப்பா? அப்பா மேல. கார் ஓட்டு கொடுக்கலன்னா பையன் கோபப்படுவான். எங்க அப்பா எனக்கு கார் ஓட்ட தரல, அது தரல, இது தரலன்னு சொல்லுவான். ஆனா நீங்க ஞானமுள்ள தகப்பனா இருந்தா நிச்சயமா கார் ஓட்ட கொடுக்க மாட்டீங்க. 10 வயசுல லைசன்ஸ் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்கள்ல காத்திருக்க சொல்வதும் சில நேரங்கள்ல இல்லை என்று சொல்வதும் என்னுடைய நன்மைக்கு தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒத்துக்கிட மனசு வர மாட்டாங்க சிலருக்கு. சிலருக்கு ஒத்துக்கிட மனசு வர மாட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்தால் நன்மைக்கு எதுவாய். கரங்களை தான் தட்டுங்களேன், கொஞ்சம் அந்த கையை தான் கொஞ்சம் அசைங்களேன். கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு நீர் எதை செய்தாலும் தந்தாலும் தராவிட்டாலும் எனக்கு அது நன்மைக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். அங்கே தாவீதின் உபவாச ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். தேவனுடைய சிநேகிதன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றின தாவீது. அவனுடைய ஜெபம் இந்த ஒரு ஜெபத்தை தவிர மற்ற அத்தனை ஜெபங்களையும் பரலோகத்தின் தேவன் கேட்டார், அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். ஆனா இப்போ அந்த தாவீது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த பிள்ளைக்காக தாவீது பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுதும் கிடந்து எத்தனை நாள் ஜெபம் பண்ணா தெரியும் சொல்லுங்க? யாரும் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் பார்க்காம நீ படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். நமக்கு அதுக்கெல்லாம் வேலை. நம்ம சங்கீதத்தை படிப்போம், அது படிக்க நமக்கு நேரம் இல்லை. ராத்திரி பகல வேலை, ஷிஃப்ட் மாதிரி 8 மணி நேரம், அடுத்த 8 மணி நேரம், அடுத்த 8 மணி நேரம் வேலை. தூங்க நேரம் இல்லை, இருக்க நேரம் இல்லை, உட்கார. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம். இதில் வேற பைபிள் படிக்கணுமா பாஸ்டர்? ஆமென் தானே? இதெல்லாம் இருக்கு, நிறைய கேஸ் அப்படி இருக்கு. அல்லேலூயா. காலையில் வேலைக்கு போனால் ராத்திரி 12 மணிக்கு வந்து அப்புறம் எப்படி பைபிள் வாசிக்கிறது? ரொம்ப பிஸி. அப்போ அதுலேயும் அப்படியே வாசித்தாலும் அங்கே சங்கீதம், அங்கே வீட்டில் குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த 117ஆம் சங்கீதத்தை வாசனைக்கு ஜெபம் பண்ணிடலாம். எத்தனை வசனம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை வசனம்? அது தெரிஞ்சா நம்ம ஏன் இருக்க போறோம்? 2 வசனம் தான் இருக்கு. சங்கீதத்தை வாசிக்கடவோம், 117 எடுத்து வாசிப்போம். யார் நல்ல குயிக்கா ஜெபம் பண்ண பார்க்க. சில வீடுகள் அப்பா குயிக்கா ஜெபம் பண்ணி முடிச்சிருவார், சில வீட்டில் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, சில வீட்டில் மகா ஜெபம் பண்ணுவாங்க. அதனால குயிக்கா யார் ஜெபம் பண்றாங்களோ என் பிள்ளைகளே சொல்லிடுவாங்க, இன்னைக்கு அக்கா ஜெபம் பண்ணிட்டு. ஏன்னா அக்காக்கு ரொம்ப ஜெபம் பண்ண தெரியாது, கொஞ்சம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, கோவப்படுறாங்க பாருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? குடும்ப ஜெபத்துக்கு நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. அப்போ என்ன செய்ய முடியாது? இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க ரொம்ப கஷ்டம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராவலும் தரையில கிடந்தான். எத்தனை நாள்?
பார்த்துட்டீங்க, 7 நாள் ஜெபம் பண்ணானா. எதுக்காவது தாவீது 7 நாள் ஜெபம் பண்ணியிருக்காரா? ஆனால் 7 நாள் ஜெபம் பண்ணினார். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிடுச்சு. என்னங்க இது, என்ன நியாயமா இருக்கு? 7 நாள் தாவீது உபவாசம், சும்மா இல்லை, 7 நாள் உபவாசம் பண்ணி தரையில கிடந்து ராஜா அழுது ஜெபம் பண்றார், கண்ணீர் விடுகிறார், அழுகிறார். ஆனா அந்த 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிடுச்சு. தாவீதின் ஜெபம் கேட்கப்படலை. என்ன காரணம் சொல்லுங்க? சின்ன வயதுல இருந்து ஆடு மேய்க்கும் போது ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவரை தேடுகிற போது கேட்கப்பட்டது, ஆரம்பத்தில் கேட்கப்பட்டது, புதிய விசுவாசி வந்த போது கேட்கப்பட்டது, அல்லது ஆண்டவருடைய பிள்ளையா இருந்த போது கேட்கப்பட்டது. ஆனா இப்போ தாவீது எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவன் மேல ஒரு பாவம் இருக்கிறது, அவன் மேல ஒரு சாபம் இருக்கிறது. அவன் தேவன் விரும்பத்தகாத காரியங்களை செய்தபடினால தேவன் அவன் ஜெபத்தை கேட்காம, ஆண்டவரே இந்த பிள்ளை உயிரை தாருன்னு கேட்டான். பிள்ளை 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சோன்னா செத்து போச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்களில் உங்களுடைய பாவம், உங்களுடைய சாபம், உங்க மேல இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற சில பாவத்தின் சூழ்நிலையினால உங்க ஜெபம் கேட்கப்படாம போகணும், மறந்துடாதுங்க. இது காண ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் அல்ல. உங்களுடைய ஜெபத்துக்கு காத்திருன்னு சொன்னதும் பதில் இல்லைன்னு சொல்லு காரணம் ஆண்டவர் அல்ல. உங்களுடைய பாவம் தேவனுக்கு நின்று கொண்டு உங்களுடைய ஜெபத்தை கேட்க விடாமல் தடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். நீ சொல்ல பாஸ்டர், நான் பரிசுத்தவா, நான் பரிசுத்தவாட்டி, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஏன் எங்களுக்கு மேல என்ன பாவம் இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்த பாவத்துக்கும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக செய்கிற பாவம் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்கிற பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, நான் தெரியாம செய்தேன், அறியாம செய்தேன், எனக்கு மன்னிப்பித்தாரு கேட்கிற போது இயேசு அந்த பாவத்தை மன்னிக்கிறார், முழுவதும் சாபத்தை மாற்றுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவம் என்னாகுது? அங்கே மன்னிப்பதற்கு சில நிபந்தனைகள் வருகிறது, அங்கே மன்னிக்கப்படுவதற்கு சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட முன்ன செய்த பாவம் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. கொலை செய்தாலும் சரி, களவு செய்தாலும் சரி, விபச்சாரம் செய்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிறார். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தை பார்த்து, சிலுவையில சுமந்த அந்த ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு மறுபடியும் பாவம் செய்த போது என்ன செய்கிறோமா? இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். அவர் எத்தனை தடவை சிலுவையில் அறையப்பட்டார்? இயேசு எத்தனை தடவை சிலுவையில் அறையப்பட்டார்? 10 தடவையா? எத்தனை தடவை சொல்லுங்க? ஒரே தடவை சொல்லுங்க, கைத்தூக்கி சொல்லுங்க. ஆனா நாம என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ரட்சிக்கப்படாதவங்க விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி மறுபடியும் 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 சிலுவையில் அறைகிறோமா? தாவீதுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலை தெரியுமா? மோசேயின் ஜெபம் ஒரு தடவை கேட்கப்படலை. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்க சொல்லுங்க? மோசேயின் ஜெபம் கேட்கப்படாத இடங்க. கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னார் ஆண்டவர், அடித்தான். ஏற்கனவே அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, தண்ணி இல்லைன்னு ஜனங்க சொன்ன உடனே கண்மலையை பார்த்து அடின்னு சொல்ற ஆண்டவர், அடிப்பான், தண்ணி வரும், குடிச்சிருவாங்க. இப்ப ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், இப்ப அடிக்காத, இப்ப பேசு, கண்மலையே மலையே தண்ணித்தா அப்படின்னு கேளுன்னு சொன்னார். ஆனா அவன் பேசுறது பதில் அடிச்சதுனால தண்ணி வந்தது, ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஜனங்கள் அதில் குடித்து மகிழ்ந்தார்கள். பல நேரங்களில் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரும், ஆனா அது வேண்டா வெறுப்பான சில பதில்கள் வரும். மோசே பேசுன்னு சொன்ன போது, அடித்த போதும் தண்ணீர் வந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் தண்ணீர் குடித்தார்கள். பல நேரம் நம்ம நினைச்சுக்கிடுவோம், நமக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை கொடுத்து நினைச்சிடும். ஆண்டு நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்ட, நான் பாவம் செய்தவரும் கொடுக்கிறாரு, நான் தப்பு செய்தவரும் கொடுக்கிறார், தேவனுக்கு விரோதமா காரியங்கள் செய்தவரும் கொடுக்கிறார். நான் பல வாரம் ஆராதனைக்கு வரல, பல வாரம் ஜெபிக்கல, குடும்பத்தில் ஜெபிக்கல, தனி மனித ஒழுக்கம் இல்லை, ஆனாலும் என் ஜெபத்தை கேட்கிறாரு. அப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறோம். தவறு செய்த போதும், மோசே கீழ்ப்படியாமல் போன போதும் கர்த்தரவனுக்கு தண்ணீர் கொடுத்தார். ஆனா சொல்லிட்டாரு, கானான் தேச பாப்பா நீ போக மாட்டான்ட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பல நேரங்கள் உங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் தவறு செய்து, தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்து, ஆராதனைக்கு ஒழுங்கா வராம, ஜெபத்தில் ஒழுங்கா பங்கெடுக்காம, குடும்ப ஜெபத்தில் பங்கெடுக்காம, கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் பிள்ளைகள் பெற்றோருக்கு எழுத்து பேசி பல காரியங்களை செய்தால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஒன்று செய்யுங்க, ஆசீர்வாதம் வரும். ஆனா எதை இழந்துரும் தெரியுமா? பரம கானானை இழந்து விடுவோம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், மோசே சாந்த குணம் உள்ளவன், ஓகே, உண்மை உள்ளவன், ஓகே, லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தினவன், ஓகே. ஆனா எங்க போகல? கானானுக்கு போகல. கானான் தான் முக்கியங்க, பரலோகம் தான் முக்கியம், நித்திய ஜீவன் தான் முக்கியம். ஆசீர்வாதம் அல்ல. வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுதந்திரம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா.
ஆனா அதை காட்டில் என்ன முக்கியம்? பரம கானான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு இந்த உலகத்தில் நீங்க பல ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க, கரெக்ட். ஆனா எனக்கு என்ன வேணும்? பரலோக கானான் எனக்கு வேணும். அப்ப ஆசீர்வாதம் வந்த உடனே தேவன் உங்களோட இருக்கிறான்னு நினைச்சிடாதுங்க. கெட்டதை கிடைச்ச உடனே, சில நன்மைகள் கிடைச்ச உடனே கர்த்தரோடு கூட இருக்கிறான், பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் என்ன கண்டிக்கல நினைச்சிடாதுங்க. கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்படுவது முன்பாக செய்த பாவம். நான் 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன் தெரியுமா மோசே ஆண்டவர் அந்த கானானுக்கு அனுப்பலைன்னா, ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் அந்த வசனத்தை நீங்க சொல்ல நேரம் இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் காது கேட்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ கண்மலையை பார்த்து பேசு. ஆனா அவன் அடிச்சுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா உனக்கு எனக்குள்ள டீலிங்ல பாவம் செய்தா மன்னிச்சிடுறேன். தனியா உனக்கு எனக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது செய்தீங்கன்னா ஆண்டவரேன்னு விழுந்தா நான் மன்னிச்சிடறேன். ஆனா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக, அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நான் சொன்ன வார்த்தை நீ மீறி என்னை ஜனங்கள் மத்தியில நீ என் நாமத்தை தூசிய காரணமா இருந்ததுனால உள்ள விட மாட்டேன்ட்டார். அல்லேலூயா. இதே பிரச்சனை தான் தாவீதுக்கும். தாவீது தனியா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ஆண்டவரேன்னு விழுந்தா பரவாயில்ல, ஜனங்கள் பார்க்கும்படி, ஜனங்கள் அறியும்படி பத்சேபாளை, உரியாவை கொன்று பத்சேபாளை மனைவியாய்க்கு கொண்டது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. 2 வகை நீதிமான்கள் உலகத்தில் உண்டு. எத்தனை வகை சொல்லுங்க? பக்கத்தில் சொல்லுங்க, இனி சொல்லுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் வரும். பக்கத்தில் கை கொடு. 2 வகை நீதிமான்கள் உண்டு. எத்தனை வகை? 2 வகை. ஒரு வகை எப்படி தெரியுமா? ஒரு வகை எப்படின்னா, பாவம் செய்து சாபத்தில் இருந்து அநியாயம் பண்ணி அக்கிரமம் செய்து துன்மார்க்கமா வாழ்ந்து இயேசுவே ரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லி அழுது ஜெபித்து பாவரிக்க பண்ணி ஆண்டவர்ட்ட வருகிறது ஒரு வகை நீதிமான். அல்லேலூயா. இன்னொரு வகை நீதிமான் எப்படி தெரியுமா? பாவம் செய்கிற வாய்ப்பே கிடைக்காத நீதிமான். பாவம் செய்கிற வாய்ப்பே கிடைக்காத, ரசிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துறீங்க, அபிஷேகம் எடுத்துறீங்க, சபைக்கு ஒழுங்கா வர்றீங்க. உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? எந்த பாவத்துல நீங்க வராதபடி, பாவங்களை மேற்கொள்ளாத, பாவமே செய்ய முடியாத வாய்ப்பே கொடுக்காம உங்களை நீதிமானா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுட்டா மாட்டிக்கிடுவான், இந்த பிரச்சனையில மாட்டினா சிக்கிக்கிடுவான்னு தெரிஞ்சு உங்களை பாவம் செய்கிற வாய்ப்பே உங்களுக்கு வராம நீதிமானா வச்சுக்கிடுறாரு. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க இப்போ ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போகும்போது உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே, இந்த வாசலில் இல்லை உங்கள் தெருவில் அப்படியே 1 லட்ச ரூபா அப்படியே நோட்டு கிடக்கு. 1 லட்ச ரூபா கெட்டு, அப்படி 500 ரூபா நோட்டு ஒரு கெட்டு, அப்படி 2 கெட்டு கிடக்கு. கவனிக்கிறீங்களா? வீட்டு வாசலில் என்ன கிடக்கு? 1 லட்ச ரூபா 500 ரூபா நோட்டு 2 கெட்டு அப்படியே கிடக்கு. பார்க்குறீங்க. நீ சொல்றீங்க, என் பிள்ளையின் திருமணத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், என் கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், பாஸ்டர் கூட போன வாரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு வரும்போது கூட முடிஞ்ச பாஸ்டர் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் கடன் பிரச்சனை மாறட்டும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டேன், வீட்டு வாசல்லே 1 லட்ச ரூபா போட்டிருக்காருன்னு எத்தனை பேர் எடுப்பீங்க? கைதுங்க பார்க்கலாம். விழிப்பா இருக்கிறீங்க. பாஸ்டர் செல்வராஜ் பாஸ்டருடைய சபை விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் எடுக்க மாட்டீங்க? என்ன வம்பா இருக்கு பாஸ்டர்? எடுப்பேன்னு சொல்லும் போது, எடுப்பீங்களான்னு கேட்ட போது பல் குதுக்கல, எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டாலும் கை வர மாட்டேங்குதே. பாஸ்டர் ஜெயபால், கொஞ்சம் மனசை தடப்படுத்திக்க. என் பேர் ஜெயபால், கொஞ்சம் மனசை தடப்படுத்திக்க. மறுபடியும் கேட்கிறேன், புரியலையோ? தமிழ் புரியலையா? தமிழ் புரியலையா? எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சரி, நான் இன்னும் வேற டைம் இல்லை எனக்கு, நான் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுறேன். என்ன பிரச்சனைனா, நம்முடைய இருதயம் இங்க சொல்லும், பாசு பிரசம், பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக, பிறருடைய பணம் உனக்கு வேண்டாம், பிறருடைய வேலைக்காரன் வேண்டாம், வேலைக்காரி வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் நல்லா தான் இருக்கும். கடந்த வருஷத்துல சில வருடங்களுக்கு முன்பாக பாஸ்டர் பென்னட் செல்வின்னு ஒரு பாஸ்டர் சுந்தராபுரத்தில் இருக்கிறார், சிப்பா போட்டிருப்பார், பாசுகுரல் தெரியும், செல்லுமணி அவருடைய மகன். அவர் நானும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய், கணபதியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு மிஷினரி காணிக்க அனுப்புவதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ 2000 நோட்டு இருந்தது அந்த டைமில், இப்போ இல்லை. அப்போ அனுப்ப போயிருந்தோம். அனுப்ப போயிட்டு 2000 ரூபா கொடுத்துட்டு 500 இல்லை 1000 ரூபா அனுப்பிட்டோம். ஒரு மிஷினரிக்கு அனுப்பிட்டு திரும்ப எவ்வளோ தரணும்? 1000 ரூபா அனுப்பினா எவ்வளோ தரணும்? 1000 ரூபா தரணும். அந்த அம்மா 1500 தந்தது. நான் வாங்கி மேலேயும் கீழேயும் பார்த்தேன். பார்த்துட்டு பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் எவ்வளோ கொடுத்தோம்?
2000 ரூபா. 1000 ரூபா அனுப்பிட்டோமே, 1000 தான் தரணும், 1500 இருக்குதே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், அவங்கள்ட்ட கேளுங்க என்னன்னு. அவள்கிட்ட போய் கேட்க, சிஸ்டர் நாங்கள் 1000 ரூபா அனுப்பிட்டு 2000 ரூபா தந்தோம், 1000 ரூபா அனுப்பிட்டோம், 1500 தந்திருக்கீங்களா என்னன்னு. ஐயோ சார் தவறுதெல்லாம் தந்துட்டேன் அப்படின்னு இந்தம்மா வாங்கிட்டு அவர் ஜிப்பா போட்டிருந்தார், நான் சாதா ட்ரெஸ்ஸில் இருந்தேன், சபையில் இருந்தேன், ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், அவர் அவங்க எங்களை தெரியாது அவங்களுக்கு, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்ததுனால தந்தீங்க ஐயா, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் பயங்கர வறுமை, இந்த வேலை போஸ்ட் ஆஃபீஸ் இந்த வேலை செய்ய தான் காரியத்தை நடத்துகிறேன், ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தால் தந்தீங்கன்னு சொன்னான். எத்தனை பேர் அப்படி கொடுத்துட்டு வந்தவங்க வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். கடையில் ஜாமானை வாங்கிட்டு கூட தந்தாங்கல்ல, கொடுத்துட்டு வந்தீங்களா, வந்துட்டீங்களா? அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு கண்டக்டர் உண்டு, அவர் பேர் நாகராஜன். நாகர்கோவில் நீங்கள் போனீங்கன்னா நாகர்கோவிலேருந்து கண்ணங்குளம் அப்படின்னு ஒரு பஸ், இப்போ இருக்காரான்னு தெரியாது, நான் 16 வருஷத்துக்கு இங்கே வந்து 16 வருஷம் ஆகுது. கண்ணங்குளம்னு ஒரு ஊர், அந்த பஸ்ஸுக்கு நம்பர் 3ஆம் நம்பர் பஸ்ஸு. அப்போ அந்த நாகராஜன் கண்டக்டர் என்ன பண்ணார்னா எங்களுடைய தலைமை போதகர், அப்போ வந்து பாசு காரெலாம் கிடையாது, பாச டிடி ஜான் கிறிஸ்டோபர் சொன்னால லீபனோன் டிவி 3 பிள்ளைகள், அவர் வந்து கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே. அப்போ அவர் நாகூர்லேருந்து பஸ் ஏறி மயிலடியில் வந்து இறங்கணும், மயிலடி ஸ்கூல் ஸ்டாப்பு தான் அவங்களுடைய வீடு. அப்போ வந்து இறங்குறதுக்காக முயற்சி பண்ணி அங்கே டிக்கெட் எடுக்கும்போது, அப்போ ₹1 2 தான் டிக்கெட், நான் சொல்கிறது பல வருஷம் 20-30 வருஷத்துக்கு முன்னே. அப்போ என்ன பண்ணாராம், டிக்கெட் கொடுத்துட்டாரு, கொடுத்த 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு 3 ரூபா போக 7 ரூபா கொடுக்க போல அவர் 10-20 ரூபா கூட வச்சு கொடுத்துட்டார். பாஸ் வாங்கி பார்க்குறாரு, நம்ம இவ்வளோ தானே கொடுத்தோம், ஏன் திரும்ப வந்துட்டு நம்ம 50 ரூபா கொடுத்துட்டோமோ, இதெல்லாம் தந்தாரு யோசிச்சு இருக்கிறார். சரி, அப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டு கண்டக்டர் கூப்பிட்டு கொடுத்தலான்ட்டு, கண்டக்டர் அவர் ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டார், கண்டக்டர் வாங்க நீங்கள் கூட கொடுத்துட்டீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா நம்மளால என்ன பண்ணுறாரு, கண்டக்டர் மின் பக்கமே நிற்கிறாரு, பின்னாடி வரமாட்டேங்கிறார். மயிலடியில் இறங்குற ஸ்டாப் வந்தது, அது வரைக்கும் வரல, இறங்குற நேரம் சத்தமாக கண்டக்டர் அப்படின்னு கூப்பிட்டார். என்னன்னு கேட்டார், கொஞ்சம் பின்னாடி வாங்கலான்னாரு. பஸ் இறங்கி மீதி அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த காசை கையில் கொடுத்தார். கண்டக்டர் நீள விசில் அடிச்சுட்டு பஸ்ஸை கொஞ்சம் நிப்பாட்டி சொன்னாராம், நீங்கள் ஒரு பாஸ் எனக்கு தெரியும், நான் இந்து ஆண்டவர் அறியாத மகன் நாகராஜன், நீங்கள் திரும்ப தர்றீங்களான்னு பார்க்கக்கு தான் உங்கள்கிட்ட தந்தேன், ஒருவேளை அந்த பக்கம் வந்தால் தந்துருவீங்கன்னு தான் நான் வரக்கூடாதுன்னு முன்னே நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த நாகராஜன் ரசிக்கப்படுவாரா பட மாட்டாரா? இப்போ நீங்கள் செய்த வேலையில் வேலை செய்த இடத்துல இணஞ்சமானுக்கிட்ட வேலை செய்கிற இடங்களில் பஸ்ஸில் போகும்போது கடைக்கு போகும்போது இப்படி சாட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ சொன்னேன் 2 வகை நீதிமான். ஒரு நீதிமான் எப்படிப்பட்டவன், பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு பாவம் செய்துகிற வாய்ப்பு. ஆனால் இன்னொரு நீதிமான் எப்படிப்பட்டவன், பாவம் செய்கிற வாய்ப்பு வந்தாலும் ஓடி போகிறவன், விட்டு விலகிறவன். இந்த நீதிமானுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன், 1 லட்சம் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, கை நல்லா தூக்கணும். எடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. ஒருவேளை இங்க கை தூக்கின சிலர் கூட, நான் உண்மையிலே நம்புறேன், இங்க கை தூக்கின சிலர் கூட அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது யாரும் பார்க்கலன்னா எடுத்துட்டு ஓட ஆயத்தமா இருக்கிறீங்க. உண்மை, அது நிசர்ணமான உண்மை. ஏன்னா நானும் 20 வருஷம் 26 வருஷம் சபை போதகர். எங்க விசுவாசிகள் எங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியில் 10 வருஷம், இங்க 16 வருஷம் சபை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்ன சொல்றேன், உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா, பிறர் பொருளை எடுக்கிற வாய்ப்பு கிடைத்தாலும், பிறருடைய காரியங்களில் இருந்தாலும், பாவம் செய்கிற வாய்ப்பு வரும்போதும் தப்பி ஓடுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். யோசேப்பு என்ன பண்ணான் பார்த்தீங்களா? சொல்ல வேண்டிய தேவை. யோசேப்பு என்ன பண்ணான்? பாவம் செய்கிற வாய்ப்பு அவனுக்கு வந்தது, அவனை தேடி வந்தது. ஆனா அவன் என்ன பண்ணான்? விலகி ஓடுனனால எதா மாறினான்? எகிப்தின் ராஜாவு மாறினா. உலகம் முழுவதுக்கும் பஞ்சகாலம் வந்தபோது எல்லாரையும் போஷிக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் ராஜாவாக அல்லது உயர்ந்த அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வர வேண்டும் திட்டம் வைத்திருக்கும் போது, சாதாரண இந்த இச்சைக்குரிய காரியத்தில், ஒரு பண விஷயத்தில், ஒரு ஆண் விஷயத்தில், ஒரு பெண் விஷயத்தில், ஒரு சாதாரண ஒரு நிலத்தின் காரியத்தில் விழுந்து போகாதுங்க. வாய்ப்பை பிசாசு உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். ஆமென், அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு சகோதரிங்க இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி அவங்க பார்த்துருப்பாங்க. என்ன அவங்கள வச்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். காலையில் என்ன வண்டியில் கூட்டிகிட்டு வந்த தம்பி சொன்னான், மயிலாடி அப்படின்னு சொன்னான். சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? அண்ணா இருக்காங்க பாருங்கள், அதான் எங்கள் ஊர். அவங்கள வச்சுட்டு தான் பேசுகிறேன். பாச சொன்னோன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க, எனக்கு சரியாக பேசிக்கிட்டு தெரியல. காலையில் தம்பிகிட்ட கேட்குறேன், இவன் என்ன கால் கூட்டுறேன், உனக்கு எந்த ஊருப்பான்னு கேட்டேன். பேசிக்கிட்ட பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சுது. கேட்டேன், அவன் எங்கள் ஊரே சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க,
என்ன சொல்ல வந்தேன், சாரி, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னுடைய சாட்சியில் சொல்லி விடுகிறேன். என்னுடைய அந்த சொன்ன கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, எங்கள் ஊருக்கு 3 சிறப்பு உண்டு. சிஸ்டருடைய வீடு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே எதிர ஒரு ஆசி சர்ச் இருக்கும், நேரம் உள்ள சந்தில் இருப்பாங்க, அவங்க வீடு அங்கே இருக்குது. எங்கள் வீடு வந்து அதை தாண்டி வடக்கு போகணும், வடக்கு போய் சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நேர் பக்கத்து வீடு, சர்ச்சை பார்த்துருக்கோம். அதான் என்னுடைய வீடு, அதாவது எங்களுடைய சொந்த வீடு இல்லை, என்னுடைய எனக்கு சிறுதனமாக கிடச்ச வீடு, என்னுடைய பையன் மாதிரி வீடு. எங்களுடைய குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை முழுமையாக அறியாத குடும்பம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால அது தைரியமாக சொல்ல முடியாது, ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகக்கூடாத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு குடும்பத்தின் சார்பிலிருந்து பிறந்தவன். என்னோட குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் ஆண்டவர் அறியாமல் தான் இருக்கிறாங்க. அங்கே அந்த சின்ன வயதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் குடும்பத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எப்படின்னா, எங்கள் தாத்தா பேர் பெருமாள் மூர்த்தி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணம்மாள், எங்கள் பாட்டி பேர் அன்பாய். எங்கள் பாட்டி சின்ன வயசில், அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவங்க. ஆனால் எங்கள் பாட்டியோட அப்பா அம்மாலாம் இறந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் பாட்டியை ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. அதனால் எங்கள் குடும்பத்தில் சாபம் ஆரம்பித்தது. எங்கள் தாத்தா பெருமாள் மூர்த்தி பகலெல்லாம் வயல் வேலைக்கு போவார். சாயங்காலம் நினச்சி வரனா, சாயங்காலம் ஒரு 8 மணி ஆகணுன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு ரோட்டில் நிற்பாங்க. இப்போ கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு நாகர்கோவிலுக்கு வருகிற பாதையில் தான் எங்கள் சொந்த ஊர், அதாவது மயிலாடியில் எங்கள் அந்த ஊருக்கு பேர் பொத்தேடி. அப்போ அந்த ஊரில் வந்து நிற்பாங்க ஒரு 7-8 மணி. நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்ன. ஒரு 7-8 மணி ஆகின உடனே பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி கடற்கரை போயிட்டு சூரியன் அடைகிற அஸ்தமிக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு திரும்ப சுற்றுலா பயணிகள் நாகர்கோவிலுக்கு வருவாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கடற்கரையிலேருந்து நாகர்கோவில் வருவாங்க. அது வழி தான் எங்கள் ஊர் இருக்குது. ஒரு 7 மணி 8 மணி பிறகு 60 வருஷத்துக்காக போக்குவரத்து ஒன்று இருக்காது. குதிரை வண்டி, மாட்டு வண்டி, சின்ன சைக்கிள் தான் இருக்கும். நிறைய பேர் நடந்து வருவாங்க. அப்படி வரும்போது எங்கள் தாத்தாமார் என்ன பண்ணுவாங்கன்னா, வழிப்பறி பண்ணுவாங்க, செருப்பாங்க, தண்ணி அடிச்சுக்கிறதுனால செருப்பாங்க, நகை பணத்தை கேட்பாங்க. கொடுத்துட்டாங்கன்னா விட்டுட்டாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, நேராக மருந்துவாள் மலைன்னு ஒரு மலை இருக்குது, அதுக்கு அடிவாரத்தில் போய் வெட்டி போட்டுருவாங்க, கொண்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஊரில் அதான் எங்களுடைய எம்சி, பழைய எம்சி, அவருக்கு பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் அவர் தான் அந்த ஊருக்கு தலைவர். அவர்கிட்ட கேட்காம போலீஸ் உள்ளே வராது, வருவாங்க. காலையிலே போலீஸ் வரும், இந்த மலை அடிவாரத்தில் ஒரு பணம் கிடக்குது, கொலை பண்ணியிருக்காங்க, இந்த உங்கள் ஊரை சார்ந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க ஐயான்னு சொன்னோன்னு அவர் சொல்ல, ஏய் எங்கள் ஒரு பையமெல்லாம் ரொம்ப நல்லவன், அவங்களாம் செய்ய மாட்டான்னு விட்டுருவார். அவரை மீறி ஊருக்குள்ளே கைது பண்ண வர முடியாது. உடனே ஆயிரும், என்ன கொலை பண்ணாலும் என்ன பாவம் செய்தாலும் கேட்க ஆள் இருக்கா, நம்ம தலைவர் இருக்கார் அப்படின்னுட்டு போயிடுவாங்க. இதனால் கொலைக்கு மேலே கொலை செய்து, களவுக்கு மேலே களவு செய்து பணம் நகை கொடுத்துட்டா விட்டுருவாங்க. விடலைன்னா வெட்டுவோம், முதல்ல ஒரு கையை வெட்டுவாங்க, கொடுத்துட்டாலும் போடுற, அதுக்கு பிறகு இல்லைன்னா கொண்டு வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வந்ததுனால என் குடும்பத்தில் சாபம் வந்தது. குடும்பத்தில் ஆண் வாரிசெல்லாம் செத்து போவாங்க. குடும்பத்தில் ஆண் வாரிசே இருக்காது. ஒரு 18 வயசு ஆகும்போது திடீர்னு மரணம் வந்துடும். ஒன்லி ஆக்சிடென்ட்ல செத்துருவாங்க, இல்லைன்னா அப்படியே என் குடும்பம் இருந்தது. என்னுடைய பெரியப்பா சின்ன வயசுல மரத்துலேருந்து கிழவுன்னு செத்தாங்க. எங்க அப்பா என்னுடைய சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள் எல்லாம் ஆண் பிள்ளைகள்லாம் செத்துட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சாபமான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அப்போ வந்தபோது திடீரென்று எங்கள் பாட்டி கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க ஒருத்தட்ட, சின்ன கடன் ஒருத்தட்ட. அவர் என்ன பண்ணாரு, பாட்டிக்கு எழுத படிக்க தெரியாதனால ஒரு பேப்பரில் 2-3 உருட்டு வாங்கியிருக்கிறார். பாட்டிங்க போட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு 5 சென்ட் இடம், அப்போமே 60 வருஷத்துக்கு 5 சென்ட் இடத்துல நல்ல வீடெல்லாம் உண்டு அந்த ஊரில். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு வந்தாங்க, வீட்டை காலி பண்ணுங்க. நான் என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் வாங்கின கடத்துக்கு வீடை கொடுத்துருக்கீங்க, என்ன பாருங்க, பத்திரம்னு புது பத்திரமே போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னா சாபத்தினால், பிதாக்கள் செய்கிற சாபம். நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் தலைமுறைகளில் சில சாபத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் வந்ததுனால, இந்த ஆலயத்தில் வந்ததுனால, இயேசுவேன்னு வந்ததுனால உங்கள் தலைமுறை சாபம் என்ன போல உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சாபத்தோடு இருந்திருக்கோம்னா இன்னைக்கு நாம் மேடைக்கு வரவே முடியாது, ஊழியத்துக்கு வரவே முடியாது. ஆனால் தலைமுறை சாபங்களை மாற்றுகிற ஆண்டவர் பாவத்தையும் சாபத்தையும் மன்னித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒருவேளை இங்கே ரசிக்கப்படாத யாராவது இருப்பீங்கன்னா, புதுசாக வந்திருக்கிற யாராவது இருப்பீங்கன்னா, உங்கள் பிதாக்கள் செய்த அநியாயம் உங்களுக்கு தெரியாது. வறுமைக்கு மேலே வறுமை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், வியாதிக்கு மேலே வியாதி, மரணத்துக்கு மேலே மரணம் உங்கள் குடும்பத்தில் வந்துகிட்டு இருந்தால் புரிஞ்சுக்கணும், எங்கேயோ ஒரு பிழை இருக்கு, யாரோ பாவம் செய்திருக்கான், யாரோ சாபத்தில் இருக்கிறாங்க. பிற்பாடு தான் நாங்கள் வீடெல்லாம் இழந்து மயிலாடியில் வந்து குடியேறணும். ஆரம்பத்தில் எங்கள் வீடு வந்து மயிலாடியில் ஆற்றங்கரையில் இருந்தோம். சேந்தம்புதூர் திரும்பல சிஸ்டர், சேந்தம்புதூர் ஆற்றங்கரையில் இருந்தோம். புறம்போக்கு நிலத்தில் தான் இருந்தோம். ஏன் தெரியுமா, அந்த சாபம், தலைமுறை சாபம் எங்கள் மேலே இருந்தது.
சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, கஞ்சிக்கு வழி கிடையாது. காலையில் ஸ்கூலுக்கு 5ஆம் வகுப்பு படிக்க வரைக்கும் காலைக்கு எதுவுமே சாப்பிடாம தான் நான் ஸ்கூல் போவேன். மயிலாடியில் வடக்கூர் முத்தாரம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, சிசு தெரியும். அந்த கோயிலில் முக்கியமான ஆளாக இருப்பேன். காலையில் ஒரு நாளும் சாப்பிட ஒன்றுமே இருக்காது வீட்டில். வறுமை, தரித்திரம். எங்கள் அம்மா பிறந்ததுலேருந்தே வியாதி, ரத்தபோக வியாதியால கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா 17 வயசுல செத்துட்டாங்க. எங்கள் அம்மா வியாதியில் இருக்கிறாங்க. நான் ஒரே பையன், எனக்கு கூட சாப்பாடு கொடுக்க வீட்டில் வழி. ஏன்னா தலைமுறை சாபங்கள், பாவத்தின் கறி எங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா. 10ஆம் கிளாஸ் எப்படியோ படித்து முடிச்சிட்டேன். கணக்கில் 93, அறிவியல் 87. எப்போ நான் சொல்கிறது 35-40 வருஷத்துக்கு முன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ 56 வயசாச்சு. 15வது வயசில் 40 வருஷத்துக்கு முன்ன கணக்கில் 93 100க்கு, அறிவியல் 87. ஆனால் என்னுடைய படிப்பு அதோட முடிந்து போனது எங்கள் வீட்டின் வறுமையின் காரணமாக. என்ன புரியுதா உங்களுக்கு? படிக்க முடியல, பாவத்தினால, சாபத்தினால, வியாதி, மரணங்கள், தொடர் மரணங்கள். எங்கள் அம்மாவும் நானும் தான் இருக்கிறோம். என் பாட்டி, வயசான பாட்டி, பெரியம்மா வீட்லையும் இங்கே வந்திருப்பாங்க. அவ்வளோதான், சின்ன குடும்பம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், ஏகப்பட்ட குடும்பம். யாருமே எங்களுக்கு உதவி வரல, யாரும் உதவி வர முடியாது. இந்த அவ்வளவு கொடுமைகள் எங்களுடைய தாத்தாமார் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அநியாயங்கள் பண்ணியிருக்கான். சாபம் எங்கள் மேலே இருந்தது. வயசு 18வது வயசுல எங்கள் அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா 17 வயசு எடுத்தாங்க. எங்கள் அம்மா 18 வயசுல மரணப்படுக்கையில் இருக்காங்க. உதரப்போக்கு வியாதினால. நாகர்கோவில் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் சிட்டி. ஜெயரன், டாக்டர் மோசஸ் மத்தியாஸ் எல்லாம் எம்பி, எம்எல்ஏ இருக்கிறவங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறது. அங்கெல்லாம் கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். செத்து போங்கன்னு சொல்லிட்டாங்க, மரித்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆலயத்தில் ஜெபத்தில் கடைசியில் செத்து போன்னு சொல்லி வீட்டில் படுக்க வச்சிருக்கிறேன். பாட்டி, அம்மா, நான் தான். அப்போ எனக்கு வயசு 18. அந்த பாவத்தின் கொடூரத்தை பாருங்க. படுக்க வச்சிருக்கிறேன். செத்து போன்னு சொன்ன உடனே எப்படியாவது என்ன பண்ணிடலாம், செத்து போகணும் ஊருக்கெல்லாம் மற்றவங்கள சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி, பால்மணின்னு ஒரு சகோதரி, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, கோயிலெலாம் பார்த்துட்டாப்பா, கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை இந்த கோயிலில் போய் பார்த்தாச்சு, சொல்ல விரும்பலை நான், எல்லாம் பார்த்தாச்சு, டாக்டர்லாம் பார்த்தாச்சு, மந்திரவாதி எல்லாம் பார்த்தாச்சு, சுகமாகலை. டாக்டர்லாம் கடைசி முடிவு செத்து போவாங்க எங்கள் அம்மா அப்படின்ட்டு. கடைசியில் பாவத்தின் கொடூரத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சர்ச்சை கூட்டிட்டு வா, ஒரே ஒரு நாள் கூட்டிட்டு வா. நான் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு 18 வயசு. எங்கள் ஊரில் சேந்தம்பூருங்கிற இடத்துல ஆசாரிமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மயிலாடி கல் சிற்ப தொழிலாளர் கூட்டுற சங்கம் இருக்கு. அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கு அடுத்தபடியாக கல்லில் விக்கிரகங்களை, சிலைகளை செய்கிற சிற்பாசாரி கூட அது சுசு தெரியும். அங்கே வேலை 15 வயசில் சொன்னல, 15 வயசில் படிப்பு முடிஞ்சதுனால 10th மேலே படிக்க முடியல. அந்த வேலையில் ஜாயின் பண்ணி நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பாசாரியாக இருக்கிறேன். 3 வருஷத்தில் வேலையை கற்றுக்கிட்டு நானே எல்லா இந்து சாமி சிலைகளை செய்கிற அந்த வேலையை கற்றுக்கொண்டு 3 வருஷத்துக்குள்ளே வேலை படிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ வறுமை எங்கள் வீட்டில். வேலை படிச்சுட்டு அவங்களோடு சேர்ந்து அந்த சிலைகளெல்லாம் கொண்டு ஒவ்வொரு கோயிலாக கொண்டு நிர்மாணிக்க நான் போவேன். சாமி சிலையை முதல்ல பூஜை பண்ணி அனுப்பிவிடுறது நான் தான் இருக்கும். அப்புறம் 2வது ஏற்றி விடுவோம். அப்புறம் பிரதிஷ்டை பண்ண நாளில் அந்த கோயிலில் போய் அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு வருவோம். ஆசாரிமாராக சேர்ந்து நானும் வேலை செய்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஆண்டவர் மேலே விருப்பமே இல்லை, ஆண்டவர் மேலே பிடித்தும் இல்லை. மகாபாரதம், பகவத்கீதைன்னு நிறைய புக்குகளை பைபிளுக்கு அந்த இதில் நூலகத்தில் வாங்கி அதை போது ராத்திரி படிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ இப்போ மகாபாரதம், பகவத்கீதை, திருவிழா கேட்டால் தெரியும், படிச்சுக்கிட்டு இருப்பேன். வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, மரணத்துக்கு எதமான போராட்டம். 18 வயசு எனக்கு. அப்போ சாகணும். அப்போ எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை கிடையாது. கடைசியாக செத்து போகிற அம்மையை தூக்கி கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு போட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கிற சில சகோதரிகள் வந்தாங்க. எங்கள் வாத்தியார், 5ஆம் கிளாஸ் வாத்தியார் ராஜமணின்னு ஒருத்தர், அவரையும் சிஸ்டருக்கு தெரியும், ஜான் ராஜமணி. அவரும் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க, என் அம்மாவுக்கு இப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் நின்று ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு வியாதி சுகமாயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் சகோதரிகள் பாசம் இல்லைங்க, விசுவாசிகள் கூடி ஜெபித்த போது எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். 18 வயசிலிருந்து இந்த 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 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சுமார் 38 வருடங்கள் எங்கள் அம்மா உயிரோடு என்னோடு கூட இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் தொடக்கத்தில் ஜனவரி 28 தன்னுடைய 80வது வயதில் தான் மரிச்சிருக்காங்க. இல்லையில சொல்லுங்களேன்.
நான் இங்க ஊழியக்காரன் அங்க நிக்கிறேன்னா எங்க அம்மா தான் காரணம். 21 வயசு ஆச்சு, நான் இயேசு ஏற்றுக்கொள்ளல. நான் மறுபடியும் விக்கிரகத்தை செய்து சிலை வழிபாடு பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அதை செய்துட்டு இருக்கேன். என் கண்ணு முன்ன அற்புதம் நடந்து பிற்பாடு நான் நம்பல ஆண்டவரை. எங்க அம்மா என் கண் முன்ன உயிர் பெற்று உயிர் வந்து அவங்க சர்ச்சைக்கு போவாங்க, டான்ஸ் செய்ய மாட்டேன், போக மாட்டேன். மறுபடியும் அதே விக்கிரகாரத்தை மறுபடியும் சிலை அடிக்க போயிட்டு இருந்தேன். 21வது வயசுல ஆண்டு எனக்கு ஒரு வியாதி வந்தது. அது என்னை சந்திப்பதற்காக வந்த வியாதி. சாதா காய்ச்சல் ஆஸ்பத்திரி போனேன். 21 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, சாதா காய்ச்சல் வந்து இப்போ பிரெயின் ஃபீவர், மூளை காய்ச்சல் வந்துட்டு இந்த பையன் பிழைக்க மாட்டான், இந்த பையன் நிச்சய மாட்டான், அப்படியே பிழைச்சாலும் கை கால் விளங்காதவனா மூளை வளர்ச்சி இல்லாதவனை போல மாறி விடுவான், பைத்தியமாய் தான் இருப்பான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு சர்ச்சிலிருந்து 3 சகோதரிகள் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு சாட்சி மட்டும் சொன்ன நேரம் இருக்காது, அதனால பெரிய சாட்சி, அதனால ஆஸ்பத்திரியும் ஜெபிச்சாங்க. ஒரே நாள் 3 சகோதரிகள் ஆஸ்பத்திரியில் வந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்று இரவே ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். என்னாச்சு பாருங்க, இங்க தாத்தா பெருமாள் மூர்த்தி வெட்டு குத்து கொலை. அல்லேலூயா. அந்த சாபம் எங்க குடும்பத்துல வந்து, அந்த சாபம் எங்க குடும்பத்துல வந்து மரணங்கள் 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 மரணங்கள். ஆனா இயேசுவிடத்துல வந்த உடனே முதல்ல எங்க அம்மாவுக்கு விடுதலை, 2வது எனக்கு விடுதலை, எங்க குடும்பத்துல விடுதலை. சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு பிறகுதான் மெதுவா சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து குடும்பம் இல்லாத தனியா இருந்த உறவினர்கள் குடும்பத்தாரெல்லாம் கைவிடப்பட்ட என்னை ஆண்டவர் இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல எங்க சகோதர குடும்பங்கள் எல்லாம் எங்களை ஒதுக்கி வச்சு இது இந்த குடும்பம் முடிந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க 3 பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கன்னியாகுமரி இருந்து குடும்பமா வந்தாங்க. அல்லேலூயா. சர்ச்சை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். எங்க சகோதரர்லாம் கூப்பிட்டுருந்தேன், சுயம்பு, பால்சாமி, தங்கப்பழம், செல்லப்பழம் எல்லாம் வந்தாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுக்கு பின்னால வந்ததுனால, இயேசு ஏற்றுக்கொண்டது. என்னோட தலைமுறைகளில் அநேகர் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளல. ஆனா நாங்க அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு சாபத்தில் இருக்காங்க. நான் நேரடியாக போய் சொல்ல முடியாது, அண்ணன் போய் சொல்ல முடியுமா, செய்யப்பட்டு சொல்ல முடியுமா? ஆனா சொல்லுகிறோம், சமயம் கிடைக்கும் போது போகிறோம். என்ன சொல்ல வர்றேன், பாவம் அவ்வளவு கொடியது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் அவ்வளவு கடினமான. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற பாவத்துக்கு ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வருகிற பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்பது யோசித்து கொண்டிருக்கு. அப்ப இனி என்ன செய்யக்கூடாது? இனி சொல்லுங்க, இனி பாவம் செய்யாத. இனி சொல்லுங்க பக்கத்து, இனி பாவம் செய்யாத. நடந்தது இருக்கு, இனி பாவம் செய்யாத. நான் சொல்றேன், நீங்க யார் அப்படின்னு கேட்டா, யோசேப்பை போல பாவம் வரும்போது நான் ஓடிடுவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கேத்துங்க பார்க்கலாம். ஓடிடுவேன். பணம் மட்டும் எடுப்பீங்க, இதுக்கு ஓடிடுவீங்களோ? அல்லேலூயா. 1 லட்சம் கடந்தா மட்டும் எடுப்பீங்கிறீங்க. யோசேப்பை போல பாவம் தான் ஓடிடுவேங்கிறீங்க. நான் உண்மையிலே சொல்றேன், அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில வந்தா கூட அதை மேற்கொள்ளுகிற பலத்தை பரிசுத்தான் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க தனிமையா இருக்கும் போது, நீங்க தனிமையா, அது சகோதரனோ சகோதரியோ, சின்ன வயசோ வாலிப வயசோ பெரிய ஆட்களோ தனிமையா இருக்கும் போது பாவம் செய்கிற வாய்ப்பு நிறைய வருகிறது. அல்லேலூயா. எங்க ஊர்ல கொக்குச்சுட்டாவளன்னு சொல்லுவாங்க. சிஸ்டர், கொக்குச்சுட்டாவள தெரியுமா? தெரியும். அங்க ஒரு டூரிங் டாக்கிஸ், விநாயகர் டூரிங் டாக்கிஸ் என்னது தியேட்டர். இப்ப வீடெல்லாம் வந்துட்டு தியேட்டர். அப்ப சின்ன வயசுல ஆண்டவர் அறியாத நாட்கள்ல டெய்லி நான் படம் பார்க்க போவேன். அது எப்படின்னா 3 நாள் ஒரு படம் ஓடினாலும் 3 நாளும் பார்ப்பேன். 6 காட்சினாலும் 6 காட்சியும் பார்ப்பேன். அப்ப எப்படி இருந்திருப்போம் பாருங்க ஆளு. அல்லேலூயா. ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கும். 6 மணி வரைக்கும் அந்த சிலை செய்கிற இடங்கள்ல வேலை செய்யிட்டு 6 மணிக்கு அங்க பாட்டு போடும். 7 மணிக்கு 6:30 ஏதோ நினைக்கேன் மாட்டி தியேட்டர் போயிடுவேன். 9 மணிக்கு முடிச்சு வருவோம். அப்புறம் இல்லைன்னா 2வது ஷோவும் பார்த்துட்டு ராத்திரி 12 மணி தான் வீட்டுக்கு வருவோம். அதையும் தாண்டி நாகூரில் 6-7 தியேட்டர் இருக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க ஜெபம், வாலிபர்களா கூடி ஜெபம், சர்ச்சில் பாஸ்டர் கோல்டன் டைட்டர் சபையில ஜெபம். என்ன ஜெபம்? வாலிபர்களா குடிச்சோம், ஆண்டவரே எங்க ஊர்ல இருக்க தியேட்டர் மூடணும். எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாவம் பண்றாங்க. நான் சொல்றது எப்போ? 40 வருஷத்துக்கு முன்ன, 35 வருஷத்துக்கு முன்ன ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல தியேட்டர் எல்லாம் பண்ணி வீடு வந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே கொட்டாரத்தில் இருக்க தியேட்டர் மூடணும். கொட்டாரத்தில் பொண்ணு டாக்கிஸ் மூடிட்டு. ஆண்டவரே கன்னியாகுமரி வேளாங்கண்ணி தியேட்டர் மூடணும். வேளாங்கண்ணி தியேட்டர் மூடிட்டு. சுசீந்திரத்தில் இருக்கிற செல்வன் தியேட்டர் மூடணும். செல்வன் தியேட்டர் மூடிட்டு. மருங்கூர்ல இருக்கிற தியேட்டர் மூடணும், மூடிட்டு. எங்க ஊரை சுத்தி இருந்த 6-7 தியேட்டர்கள், நான் சொல்லலாம் சிசு தெரியும், தெரிஞ்ச ஊரை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள வச்சுன்னு சொல்றேன். எங்கேயோ போய் சாட்சி சொல்லிட்டு இருக்கல. நான்
அத்தனை ஊர்ல இருந்து எல்லா தேட்டரும் மூடிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்டு எல்லா தேட்டரும் சில வருஷங்களாச்சு வீட்டுக்கு வீடு தியேட்டர் வந்துட்டு. பெரிய பெரிய தியேட்டரா வீட்டுக்கு வீடு வந்துட்டு. ஒரு காலத்துல சபையில எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க, வீட்டில் யார் வீட்டுல எல்லாம் டிவி இருக்கிறது, அந்த டிவி உன்னை சவப்பெட்டி, அந்த டிவியை நீ போட்டு ஓட பார்க்காதுன்னு எங்க பாசு பிரசங்கம் பண்ணுவார். இன்னைக்கு நான் அந்த பிரசங்கத்தை எங்க பண்ணா, இன்னைக்கு நான் பிரசங்க எத்தனை பேர் வீட்டில் போய் டிவி வெட்டி போட்டு உடைப்பீங்க. பாச என்ன பாச நாங்க இத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம் டிவி. நாங்க எதுக்கு வாங்கினோம் தெரியுமா பாஸ்டர்? சுட்டி நாங்க வந்து எங்க நியூஸ் பார்க்க வாங்கினோம் பாஸ்டர், ஆசீர்வாதம் டிவி பார்க்க வாங்கினோம் பாஸ்டர், ஏஞ்சல் டிவி பார்க்க வாங்கினோம். அப்படிதான் நீங்க ஆரம்பத்துல வாங்குனீங்க. ஆனா நீங்க இல்லாத போது உங்க பிள்ளை என்ன பாக்குது? நீங்க இல்லாத உங்க வாலி பையன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? நீங்க இல்லாத போது அந்த வீட்டுல என்ன படம் ஓடுது? சவுண்ட் இல்லாம சில நேரம் படம் ஓடுதே. என்ன 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 லேலி வர மாட்டாங்க. உங்க பிள்ளையெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு சுட்டி டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. வாலி பசங்களெல்லாம் கிரிக்கெட் இருந்தா ராத்திரி 12 மணி 2 மணிக்கு கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டிமாருக்கெல்லாம் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுல சீரியல் ஓடாதுங்கிறவங்க ஒரு அலேலியா அலேலூயா. பாத்தீங்களா, இன்னும் சில ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க குடும்பமா ஊருக்கு போறீங்க, உங்க வாலி மகன் சொல்றான் நான் அன்னைக்கு வரல அப்படிங்கிறான். வாலி பிள்ளை சொல்லுது நான் மட்டும் இருந்துடேங்கிறது. தனியா விட்டுட்டு போகாதுங்க, கூட்டிட்டு போயிருங்க. அல்லேலூயா. வாலி பையனையோ வாலி பிள்ளையோ வீட்டுல தனியா விட்டுட்டு போகாதுங்க. கம்ப்யூட்டர்ல என்ன பார்ப்பாங்க? அப்புறம் சொன்னேன் தியேட்டர்லாம் ஒன்று ஜோம் பண்ணோம், எங்களுக்கு மறந்துட்டோம். ஆண்டவரே வீட்டுக்கு டிவி எல்லாம் உடையட்டுன்னு ஜோம் பண்ண மறந்துட்டோம், வெடிக்கட்டும்னு சொல்ல மறந்துட்டோம். இப்போ ஜோம் பண்ண என்னம்னா வீட்டுக்கு வீடு அத்தனை கையில என்ன இருக்கு? செல்போன் இருக்கா? இப்போ என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கு? செல்போன் எல்லாம் உடையட்டாண்டவரே, செல்போன்லாம் வெடிக்கட்டாண்டவரே. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. நான் வந்து செல்போன்ல யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ அப்புறம் என்ன என்னப்பா இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன் பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அல்லேலூயா. அன்னைக்கு யோசேப்பு பாவத்திட்டு விலகி ஓடினான். நம்ம ஜெபம், ஆண்டவரே நீங்க நீ 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 சும்மா நீ என்ன அப்படி பண்ண சும்மா சொல்ல எல்லாரையும் தான் காட்டுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. செல்போனில் வாட்ஸ்அப் பார்க்காதவங்க வாட்ஸ்அப் பார்க்கணும். எதுக்கு? ஏதோ ஒரு ப்ரோக்ராம். டிவி எப்படி பயன்படுத்துறது அது போல தான். ஃபேஸ்புக்கு சொல்லுங்க. இன்டர்கிராமா என்ன அது வேற இன்ஸ்டாகிராம், அதில் வேறு வாயில் வர மாட்டாங்க. என்கிட்ட நல்ல கூண்ட செல்லு தான் இருக்குது, 26 செல்லு தான் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் பிள்ளை பார்க்காது, என் பிள்ளை செல்போன் பார்க்கறது இல்லை, வாட்ஸ்அப் பார்க்கறது இல்லை, ஃபேஸ்புக் ஒன்லி போன். ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட மட்டும் பார்ப்பாங்க. ராத்திரி 12 மணி வரை செல்போன்ல தேவையில்லாம் பார்த்துட்டு சர்ச்சில் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கு பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன், பாவம் முதல்ல இதுல தான் வரும், இதுல தான் வரும். ஐவாள் அந்த பழத்தை பார்த்தாள், அப்புறவு பறித்தாள், அப்புறவு புசித்தாள், தான் கணவனும் கொடுத்தாள். அப்ப நீங்க முதலாவது பாக்குறீங்க, அது ஒரு கருவாகுது. ரெண்டாவது அந்த மரமா வளருது, அப்புறம் கனி கொடுக்குது, கனியை புசிக்கிறீங்க, அப்புறம் அந்த கனியை சாப்பிட்டுட்டு கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கும் கொடுக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தியேட்டர் இருந்த காலம் கூட பெரிய ஆபத்துல போய் தான் பார்க்கணும். வீட்டில் இருக்கிற காலில் பரவாயில்ல, ஆனா இப்போ எங்க இருக்கு? சாத்தவங்க கையிலே கொண்டு வந்திருக்கான். அப்ப இதை எப்படி பயன்படுத்தணும்? பரிசுத்தமா பயன்படுத்தணும். அல்லேலூயா. வர மாட்டாங்க பத்தியா? முதல்ல வந்து இல்லை, இப்போ ஏன் வரல? புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா வருதா? இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே கண்ணை மூடுங்க, எல்லாருமே கண்ணை மூடுமே, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே பாவத்தை பிறப்பிக்கிற இந்த கண்கள் மூலமாய் கண்கள் இச்சை பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வருகிற எந்த காரியத்தையும் தொலைக்காட்சியிலையோ கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ அல்லது செல்போன்லேயோ பார்க்காதபடி எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க. சும்மா ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்காதவங்க விட்டுருங்க. பார்க்க எதுவுமே பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் பார்க்கிற அனுபவம் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், இன்னைக்கு உங்க பிள்ளையை சாப்பிட வைக்கணும்னா எனக்கு 5 பேரன் இருக்கிறான், என் பேரனை சாப்பிட வைக்கணும்னா செல்போன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஏன் ஜெபம் கேட்கப்படல தெரியுமா? ஏன் கண்ணீர் ஜெபம் கேட்கப்படல தெரியுமா? மனசுல ஒரு பாவம் இருந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. கண்களை திறப்போம், ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது எதனால நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னா, மத்தேயு 20:20 வாசிங்க வேகமா. மத்தேயு 20:20 வாசிங்க. இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்குது. 20:20 வாசிங்க வேகமா வாசிப்போம். மத்தேயு 20:20. அப்பொழுது செபெதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு தன் குமாரோடு இயேசுவிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் விண்ணப்பம் என்ன வேண்டும். நேரம் இல்ல, சொல்றேன். யாக்கோபு சொல்லுங்க, யோவான் அவருடைய தாய் செபெதேயின் குமாரன் சொல்லுவாங்க. அந்த தாய் இயேசுவிடத்தில் வந்து சொல்றாங்க ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அல்ல உம்முடைய ராஜ்யத்தில் வீற்றிருக்கும் போது என் மூத்த மகன் வலது பக்கத்தில் இருக்கணும், இளைய மகன் கொஞ்சம் உனக்கு அறிவில்லையாம்மா? உங்களை சொல்ல அந்த அம்மா சொல்றேன். இயேசுக்கு 12 சீடர்கள். 12 பேர்ல யோவான் முக்கியமான சீடர் தான், யாக்கோபு முக்கியமான சீடர் தான். ஆனா அந்த அம்மா வந்து ஒரு ஜெபம் பண்ணது இயேசு விட்டு, ஆண்டவரே நீங்க பரலோகத்தில் இருக்கும்போது வலது பக்கத்துல என் மகனுக்கு ஒரு மகனுக்கு இடம் கொடுத்துருங்க, இடது பக்கத்துல ஒரு மகன், மத்தவன் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவனை நீ எங்க வச்சாலும் பரவாயில்ல. இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன? ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த ஜெபத்துக்கு ஒரு பேர் சொல்லுங்க. சுயநலமான ஜெபம். அல்லேலூயா. அப்ப சுயநலமான ஜெபம் கேட்கப்படுமா? சொல்லுங்க. சுயநலமா ஏசு என்ன சொன்னாரு? எனக்கு தெரியாது பண்ணிட்டார், முடியாதுட்டார். முடியாது. வலது பக்கத்துல ஒரு மகன், இடது பக்கத்துல ஒரு மகன். பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு எங்க இருக்கிறார்? இப்போ எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பார்சம். பிதான் சும்மா நம்முடைய கணக்கு பார்ப்போமே, பிதாவின் வலது பார்சம். அப்போ இயேசுவுக்கு வலது பக்கம் காலியா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபுக்கு யோவானுக்கு அவர் சித்தமான கொடுக்கலாம். ஆனா இயேசுவுக்கு இடது பக்கத்தில் யார் இருக்கிறா? அந்த இடத்த கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? இந்த அம்மா அறிஞ்சு கேட்டோம், அறியாம கேட்டோ தெரியல. பல நேரங்கள்ல நம்ம ஜெபமெல்லாம் இப்படிதான் இருக்கும். என்ன ஒருத்தனை பதவி விட்டு இறக்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி வேணும். அவன் மேனேஜரா இருக்கிறான், அவனை கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, எனக்கு மேனேஜர் ஆகணும். அவனை கீழே தள்ளிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டும் மேல வரணும். என் மகன் ஒருத்தன் வலது பக்கம், ஒருத்தன். வசனம் சொல்லுது 10 பேரும் அவர்கள் மேல் எரிச்சலானார்கள். படிச்சிருக்கீங்களா? 10 பேரும் எங்க படிச்சோம்? அன்னைக்கு படிச்சு பாருங்க. 10 பேரும் மீதி 10 பேர் எரிச்சலானார்கள். அவங்க சொல்றாங்க, ஒருத்தனை கேட்டா அப்புறம் 2 பேரும் கேட்கிறாள் இந்த அம்மா. பல நேரங்கள்ல பதவிக்காக, பணத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக மற்றவர்களை தள்ளினாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டும் கிடைக்கணும். தவளை எப்படி சத்தம் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். தவளை சத்தம், தவளை சத்தம். மாடு சொல்லுங்க, சும்மா சொல்லு. மாடு எப்படி சத்தம் போடும்? மாடு மேனா, ஆடு மானா, தவளை எனக்கு 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 எனக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பாம்பு வந்துச்சிடும். இங்கே தான் இருக்கிறியா, எனக்குன்னு சொல்றியா, டக்குன்னு பிடிச்சிக்கிடுமா. ஒரு நாள் எனக்குன்னு ஜெபம் பண்ணாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்க. எப்படி ஜெபம் பண்ணி கொடுக்கணும்? நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம் தெரியும்? அப்பாவை ஆசீர்வாதம், அம்மாவை ஆசீர்வாதம், பாட்டி ஆசீர்வாதம், தாத்தா ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், எங்கள் தங்கச்சி ஆசீர்வாதம், ஆமேன். ஜெபம் எப்படி இருக்கணும்? எப்படி சின்ன வயசுல எப்படி சொல்லி கொடுத்துடணும்? இப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. நம்ம சின்ன வயசுல சின்ன பிள்ளை தான் சொல்லி கொடுக்குறோம், அதுவும் கடைசி வரை இருக்கும். எப்படி ஜெபம் பண்ணணும்? முதலாவது தேசத்துக்காக, சபைக்காக, பாசுக்காக, ஊழியங்களுக்காக, புதிய விசுவாசி வருவதற்காக. சின்ன பிள்ளைகள் ஜெபம் சொல்ல, பெரிய ஆட்கள் ஜெபம் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். போதுங்க. அல்லேலூயா. அப்படித்தானே எலியா ஜெபம் பண்ணாரு, என்னை நினைத்தருளும். ஓகே, அவன் காலையில இருந்து சாயங்காலம் வேண்டிக்கிட்டான், முழு பதில் இல்லை. என்னை நினைத்தருள் சொன்னான். ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் கத்தருக்குன்பா செம்மையா இருந்தது. சுயநலம் இல்லாத ஜபத்தை கத்தர் கேட்கிறான். டைம் இல்லாதனால அடுத்த கருத்து போயிடுறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:15 வேகமா வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நல்ல வசனம் அப்படித்தானே? நல்ல வாக்குத்தத்தமான வசனம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. எத்தனை பேர் இந்த வசனம் சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கா இல்லையா? பாஸ் ஏதோ ட்ரிக் வச்சு கேட்கிறாரு பாருன்னு சில உஷாராயிட்டீங்க. அல்லேலூயா. வசனம் பாதி வசனங்க. இந்த வசனம் என்னது? பாதி வசனம். அதுக்கு முதல் அதுக்கு ஆரம்ப வசனம் என்ன தெரியுமா? 14 வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு. ஆனா நாம ஒரு நாளும் 2 வருஷம் சேர்த்து வாசிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அங்க என்ன இருக்கு? அந்த வாக்குத்தத்தம், இது வாக்குத்தத்தம். 15ஆம் வசனம் வாக்குத்தத்தம், 14ஆம் வசனம் கட்டளை. என்ன கட்டளை? ஆபத்து காலத்தில் நான் விடுவிக்க, நீ என்ன கூப்பிடணும், நான் விடுவிக்கணும்னா நீ என்ன செய்யணும்?
உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஸ்தோத்திர பலி ரொம்ப ஈஸி. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் மகனுக்கு 50,000 சம்பளத்தை வேலை கொடுத்தார், ஆகையால் நான் ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொன்னேன்னு சொல்றது ரொம்ப இலகு. வாயில சொல்லல என்ன நஷ்டம் உங்களுக்கு? அது கூட நம்ம சொல்ல மாட்டோம், சரி சொல்லிடும். ஆனா இடையில சொல்றாரு, உன் பொருத்தனைகளை பாஸ்டர், அதுதானே கஷ்டம். சோத்திர பலியானா சொல்லிடுறேன், காசா பணமா சோத்திடுறேன். உன் பொருத்தனைகளை செலுத்தி. என்ன பொருத்தனை? ஆண்டவரே என் மகன் வியாதியில் இருந்தான், என் கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு, என் பிள்ளை இப்படி இருந்து அப்படி இருந்து, வீடு கிடைச்சா எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தால் நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இவ்வளவு காணிக்க வைப்பேன், ஃபேனை வாங்கி போடுவேன், லைட்டை வாங்கி கொடுப்பேன், கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், அல்லது ஊழித்து போவேன், ஆஸ்பத்திரி ஊழித்து போவேன், கிராம ஊழித்து போவேன் சொல்லி பொருத்தனை பண்ணினீங்களே, அந்த பொருத்தனை என்னாச்சு? அந்த பொருத்தனை என்னாச்சு? நான் இப்ப சொன்ன பொருத்தனை என்னாச்சு? கஷ்டம், அப்படிதானே? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தை என்ன கூப்பிட்டு அவனை விடுதலை பண்ண மாட்டேன், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அல்லேலூயா. ஒரு சபை வளர்ச்சியில விசுவாசிகளுடைய பங்கு ரொம்ப இருக்கணும். இன்னைக்கு யூடியூப்பை பார்த்து அல்லது பேஸ்புக்கை பார்த்து அல்லது பல செய்திகளை கேட்டு டிவியில கேட்டு அவங்க பேசுறாங்க. சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள் அப்படிங்கிறவங்க, போதகருங்கிறவங்க நிறைய பேர் யூடியூப்ல கண்ணாப்பண்ணான்னு பேசுறாங்க. எனக்கு இந்த டிவியில நான் ஒரு சொல்றது தப்பா இருக்குன்னா யாரும் தனியம்பர தாக்கி சொல்லல, பொதுவா சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டுமானால் குறைந்தது 10,000 ரூபாய் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் செலவழிக்கணும். 5,000 போடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 பேருக்கு 5 5,000 ரூபாய் சொல்லு, டக்குன்னு சொல்லு. கணக்கு தெரியாத ஒருத்தருக்கும் நான் கணக்குல 97 93 சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1,20,000. குறைந்தபட்சம் நம்முடைய கிறிஸ்தவ சேனல் எத்தனை இருக்கு? குறைந்தபட்சம் எத்தனை இருக்கு? ஒரு 10 இருக்குமா? உங்க வீட்டில் 10 சேனல் ஓடுதா ஓடலையா? ஓடுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சேனலுக்கு 1,20,000. 10 சேனல் எவ்வளவு ஆச்சு? 10 லட்சம் 15 லட்சம் ஆகுது, 12 லட்சம் வரைக்கும் ஆகுது. நான் கேட்கிறேன், இந்த 12 லட்சம் செலவழித்து 10-15 டிவி நடத்துறத, இந்த 12 லட்சம் 10 டிவி நடத்துற எல்லா ஊழியர்களும் சேர்ந்து ஒரே சேனலை நடத்தினா எவ்வளவு பணம் மிச்சப்படும்? ஏன்னு கேட்டா, ஒரே நேரத்தில் எத்தனை டிவி பார்க்க முடியும்? 12 சேனல் பார்க்க முடியுமா? ஒரு நேரத்தில் ஒரு சேனல் தான் பார்க்க முடியும். ஆனா சில சேனல்கள் என்ன பண்றாங்க? அவங்க கணவன், மனைவி, பிள்ளை அவங்களை தவிர யாரும் அந்த சேனல்ல வர மாட்டாங்க. ஒரு சேனல்ல ஒரு வயசான தாத்தா உட்கார்ந்துக்கிட்டு ஆனந்து நான் சொல்லட்டுமா 10,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. யார் காணிக்க கொடுத்தது? யார் காணிக்க கொடுத்தது? அவன் ஆனந்தம். ஆமாங்க ஐயா, அப்படிதாங்க ஐயா. இவங்களும் தான் அவர் சொல்ல முடியாது, மேல ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவர் சொல்வார், நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே பாத்ரூமில் குளித்தேன், இயேசு வந்து எப்பா சோப்பு வேணுமான்னு கேட்டார், சோப்பு தந்தார், இப்படிலாம் சொல்றாரு அவர். நான் தனிநபர் தாக்குக்கா சொல்லலை. இதுக்கெல்லாம் காணி கொடுக்க யாரு? இதுக்கெல்லாம் காணிக்க கொடுக்க யாரு? இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க யாரு? ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறார், ஒருத்தர் ஆமா போட்டுக்கிட்டு இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில், சத்தியத்தை சொல்வதற்கு லட்சக்கணக்கான வேதத்தில் லட்சக்கணக்கான பிரசங்கம் இருக்க வேண்டிய நேரத்தில் தான் மட்டும் பேசுகிற டிவி, தான் குடும்பம் மட்டும் பேசுகிற டிவி, சில கதவிடுகிற டிவி, சும்மா விளையாட்டு போட்டி நடத்துறது, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி வீணான பணங்கள் செலவழிக்கிற எந்த தொலைக்காட்சிக்கும் உங்கள் பணங்கள் போக வேண்டாம். நிலையில வர மாட்டாங்க. உங்க சபை பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எத்தனை தியாகம், எத்தனை அர்ப்பணிப்புகள், எத்தனை பாடுகள் பட்டு இந்த ஊழியத்தை கட்டியளிப்பார்னு எனக்கு தெரியும். நான் 26 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல இப்போதான் நாங்கள் ஒரு 4 சென்ட் இடம் வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. 16 வருஷத்துக்கு பிறகு. அல்லேலூயா. ஐயா அவங்க அதுக்காக ரொம்ப காணிக்க கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அல்லேலூயா. ஆனா இன்னும் கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஊழியங்கள் கஷ்டப்படும் போது, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத, சபையே இல்லை, சபைக்கு இடமே இல்லை, கட்டடமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, திறந்து நடக்கும் போது பத்திரிகை ஊழியம். உங்க வீட்டுக்கு எத்தனை பத்திரிகை வருது சொல்லுங்க? எத்தனை பத்திரிகை வருது? குறைஞ்சது ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு 5 பத்திரிகை வரும். யாரெல்லாம் கரெக்டா பத்திரிகை படிப்பீங்க கைத்துங்க பார்க்கலாம். நிறைய படிக்கல. ஏன்? காலம் மாறி போச்சு. எங்க வந்துட்டு? செல்போன்ல, டிவிலாம் வந்துட்டு. இன்றைக்கு பத்திரிகை ஊழியத்தினால யாரும் படிக்கிறது இல்லை.
அப்போ டெண்டை மாற்றணும். அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகிறது மாதம். டிவி ஊழியத்தை எத்தனை பேர் கரெக்டாக காலையில் சாயங்காலம் டிவி பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு சேனல் போதாதா? நான் நினைக்கிறேன் எல்லா சேனல் தலைவர்களும் சேர்ந்து கூடி எல்லாருடைய ப்ரோக்ராம் ஒரே டிவியில் போடுங்க. அப்போ பல லட்சங்கள் ஒரு நாள் வீணாகும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசி, சபையின் விசுவாசி தசமபாகம் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்க பதிலாக பத்திரிகை ஊழியம், டிவி ஊழியம் கொடுத்துட்டு சபைக்கு இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் காணிக்கை எடுக்கப்படும் 10 ரூபா. டிவி ஊழியத்துக்கு எவ்வளவு? மாசம் 1000 ரூபா. பத்திரிகை ஊழியத்துக்கு எவ்வளவு? மாசம் 500 ரூபா. சர்ச்சை சொந்த சபை பாசு எவ்வளவு? 10 ரூபா. நல்ல வேலை இங்கே காணிக்கை எடுக்க மாட்டாங்கிறாங்க. ரொம்ப நன்றி. நாங்களும் அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்தோம். ஊழிய ஆரம்பத்தில் அப்படிதான் வச்சிருந்தேன். அப்போ எங்கள் விசுவாசிகள் சேர்ந்து, நான் எடுக்கல, விசுவாசிகள் சேர்ந்த பிறகு சொல்லிட்டாங்க, பிறகு போயிட்டு இருப்போம். காணிக்கை எடுக்கிறோம். நான் எடுக்க தப்புன்னு சொல்ல, எடுக்காத தப்புன்னு சொல்ல. அது பாஸ்டோட விசுவாசம். கர்த்தர்களை நடத்தும், அவருடைய ஊழியத்தை செய்வார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கஷ்டப்பட்ட சபை, கஷ்டப்பட்டு தனக்காக ஊழியம் செய்கிற சபை போதகருக்கு சபைக்கு காணிக்கை கொடுக்கறதை விட்டுட்டு காணிக்கை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகுது. ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தான் தசமபாகம்? சொல்லுங்க. அதெல்லாம் யார் படிக்கிறா? அதுக்கெல்லாம் நமக்கு என்ன? ஆபிரகாம். மெல்கிசேதேக்கு யார் தெரியுமா? அப்பமும் ரசமும் ஆபிரகாமும் கொடுத்த மெல்கிசேதேக்கு. அப்பமும் ரசமும் எங்க பெற்றுக்கொள்கிறோம் அங்கதான் உங்களுடைய காணிக்கை, தசமபாகம், உங்களுடைய எல்லா காணிக்கை அங்கதான் வரணும். பாஸ்டர் அப்போ டீ ஒழித்து கொடுக்க கூடாதா? இது போக மீதி இருந்தா கொடுங்க. என்ன லில்லியர் மாட்டாங்க? ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, நீங்க வியாதிப்பட்டு இருந்தீர்களே, நீங்கள் பிசாசின் போராட்டத்தில் இருந்தீங்களே, நீங்கள் தரித்திரத்தில் இருந்தீங்களே, நீ ஆரம்பத்தில் ரசிக்கப்படும் முன்பாக வியாதி, மரணம், ஆபத்து, விபத்துன்னு கஷ்டப்பட்டீங்களே, அன்றைக்கு எந்த டிவி ஊழியம் செய்கிற எந்த ஊழியராவது உங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்களா? அன்னைக்கு வரல, விட்டுருவோம். நாளைக்கு உங்க வீட்டில் ஒரு கஷ்டம், அந்த பாஸ் வருவாரா? மாசந்தோறும் 1000 அனுப்புனீல, மாசம் ஒரு 500 வருவாரா? சொல்லுங்களேன், வருவாரா? அடிபட்டு கீழே கிடந்தீங்கல்ல, கட்டடத்துல இருந்து கீழே விழுந்தீங்க, அடிபட்டு இருந்தீங்க, பாஸ்டர் உடனே வாங்க, ஆசை தூக்கிட்டு போனார்ல பாஸ்டர், என்ன லீல சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் வருவாரா? என்ன வர மாட்டேங்குதே? நாளாகமத்தில் சொல்லுது, காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னமும் மீதி அம்பாரம்போல் இருக்கிறது. யாருக்கு அந்த வசனம் தெரியும்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், மீதி அம்பாரம்போல் இருக்கிறது. எங்க? கர்த்தருடைய ஆலயத்தில். மல்கியா தெரியும் நமக்கு, உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் கர்த்தருடைய பண்டசால் கொண்டு வாருங்கள், நான் உங்களை வானத்தின் பலகைகளில் திறந்து ஆசீர்வதிக்க இல்லையோ பாருங்கள். நான் சொல்றது எத்தனை பேர் புரிந்தது? பாஸ் என்ன 2-3 நாளைக்கு முன்ன நான் காரில் ஊட்டிக்கு ஒரு திருமணத்துக்கு குடும்பமாக காரில் போயிட்டு இருக்கோம். பாஸ் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க, எனக்கு தொடர்ந்து ஒரு பிறந்த நாள் வீடு உண்டு, யோசிச்சு சொன்னேன் வர்றேன், அவ்வளோதான். அது பிறகு ஏதாவது பேசணுமா பாஸ்டர்? அப்புறம் ஏதாவது பேசணுமா? நம்ம இன்னைக்கு காலையில் காந்திபுரத்துலேருந்து வண்டியை கொண்டு காந்திபுரத்தில் போயிட்டு பஸ் ஏறி சொன்னேன், பாஸ்டர் திருப்பூர் பஸ்ஸில் ஏறி இருக்கேன்னு சொன்னேன், அவ்வளோதான். பாஸ்டர்ட்ட நான் எதுவுமே பேசலை. பாஸ் உங்களை பற்றி எது எனக்கு சொல்லலை. ஹல்லேலூயா. என்ன சத்தத்தை காணுமே? ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்கிறது. உங்களுக்கா ஜெபிக்கிற, உங்க வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வருகிற சொந்த சபையின் சொந்த தகப்பனுக்கு சொந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக கொடுக்காம எங்கெல்லாமோ உங்களுடைய காணி கொடுத்துட்டு இங்க வந்து, பாஸ்டர் வாங்க பாஸ் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபிங்க, பாஸ் எங்க வீட்டில் இப்படி பிரச்சனை, பாஸ்டர் சொல்லட்டுமா? அன்னபூர்ணால சாப்பிட்டா எங்க பில் கட்டணும்? எங்க கட்டணும்? நிறைய பேர் சாப்பிடுறது அன்னபூர்ணவா, கெட்டது கொண்டு ஆனந்தாசில. ஆட இந்த கொஞ்சம் அறிவு இல்லையா? பவுல் சொல்றாரு, பாஸ்டர் பாஸ்டர் மேடம் இருந்து அறிவு இல்லையான்னு கேட்டு, அவர் புத்தி இல்லாத கலாத்தியரே சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் வாசிக்கலையோ? கலாத்தியர் நிருபத்தில் சொல்ற, புத்தி இல்லாத கலாத்தியரே நான் கம்போடு வரணுமா பெரும்போடு வரணுமான்னு கேட்கிறார். 2 நாளாகமும் 31:10. இந்த காணிக்கையை கர்த்தருடைய எடுத்து வாசிங்க, எடுத்து வைங்க, குறிச்சு வைங்க. இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி. எங்க ஆலயத்தில் சுவிசேஷர் கொடுக்க கூடாது தெரியுமா உங்களுக்கு? தீர்க்கதரிசி கொடுக்க கூடாது தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் கொடுக்க கூடாது தெரியுமா உங்களுக்கு? போதகருக்கு கொடுக்க கூடாது. போதகர்னா டீச்சிங். யாரு கொடுக்கணும்? உடைய காணிக்க கர்த்தருடைய ஆலயத்து வரணும். தீர்க்கதரிசின்னு கொடுக்க கூடாது, சுவிசேஷன் கொடுக்க கூடாது,
அப்போஸ்தலனுக்கு கொடுக்க கூடாது, போதகர் கூடாது. மேய்ப்பருடைய கையில் அல்லது மேய்ப்பருக்காக சபையை மந்தையை மேய்க்கிற கர்த்தருடைய மேய்ப்பருடைய கைகளில் கொடுக்கணும், இல்லை காணிக்கையில் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஜெபம் கேட்கப்படலை? வியாதி ஏன் மாறல? பிரச்சனையா மாறல? நீங்க கர்த்தருடைய காணிக்கை விஷயத்தில் விளையாடுறீங்க. ஆண்டவர் சொல்றார், எங்களை தேவனை வஞ்சிக்கிறீர்கள். வாசிக்கிறோம் பாகம் இதுல, என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் கேட்க, எதுல வஞ்சித்தோம்? ஆண்டவரை காணிக்கையிலும் தசமபாகத்தில் தான். நீங்க பாடுபடும் போது உங்களோடு பாடுபடுகிற மேய்ப்பர் சபை போதகர், நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களோடு நிற்கிறவர், உங்க வீட்டில் வந்து உபவாசம் ஜெபிக்கிற, உங்களுடைய வியாதிக்கா உங்களுடைய பிரச்சனைக்கா நிற்கிறவர். உங்க வீட்டில் ஒரு கஷ்டம் வந்து விட்டது, உடனே அவர் தான் வருவார். யார் வரமாட்டா? அவர் வரமாட்டார். தூத்துக்குடியிலிருந்து வரமாட்டார், சென்னையிலிருந்து வரமாட்டார். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தூத்துக்குடியிலிருந்து வரமாட்டார், சென்னையிலிருந்தும் வரமாட்டார். யார் தான் வருவா? உங்க சலை போத தான் ஓடி வருவார். நீங்க எந்த சபையில் அங்கதான் ஓடி வருவார். தசம காணிக்கையை பிரிச்சு பிரிச்சு அனுப்பாதுங்க. சிலருக்கு ஒரு பாஸ், அப்போ மிஷனரி ஊழியம் கொடுக்கலாமா? மிஷனரி ஊழியத்து கொடுக்கலாமா? தாராளம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? என்னுடைய ஒரு தம்பி ராஜஸ்தானில் 150 மிஷனரி கொண்டு, நாங்கள் 2 ஒரே சபையில் உள்ளவங்க. சுரேஷ்குமார் 2 பேர் ராஜஸ்தானில் 150. நான் கோயம்புத்தூர் வரும்போது அவன் ஒரு 5 வருஷமாக ராஜஸ்தான் பண்ணாப்பில். நான் கோயம்புத்தூர் சர்ச்சை சில கிளை ஊழியங்கள், ஈரோடுல சபை, இவ்வளோதான் நான் உருவாக்க முடிந்தது. மொழி தெரியாத இடத்துல போய் 150 மிஷனரிகள், நூற்றுக்கணக்கான ஆலயங்களை கட்டி எழுப்பி மிகப்பெரிய ஊழியத்தை தம்பி சுரேஷ்குமார் செய்துட்டு இருக்காப்புல. அல்லையிலே சொல்லுங்களேன். தம்பி 150 சர்ச்சை கட்டியாச்சு. அங்க எங்க? ராஜஸ்தான்ல. அன்னை இன்னும் 2-3 தான் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. நாங்க என்ன பண்றோம்? என்னுடைய தம்பி ஒரு மாமி, எங்க பாசமாவுடைய மாமி பையன், அதனால என்ன பண்றோம்? அவன்கிட்ட இருந்து ஒரு ரசீது புக்கை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எங்க விசுவாசிகள் மிஷனரி கொடுக்கிறவங்க என்கிட்டயோ பாசமாட்டையோ அங்க பொறுப்பா இருக்க யார்கிட்ட கொடுப்பாங்க. நான் ரசீதில் எழுதி அவங்களுக்கு ரசீது கொடுப்பேன். அந்த காணிக்கையை அது எத்தனை ஆயிரம் வந்தாலும் சரி அனுப்பிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல சில பட்டணத்தில் சில மூத்த ஊழியர்கள் மாதம் ஒரு மிஷனரி தாங்குறா செய்கிறோம். மிஷனரி ஊழியத்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? உங்க சபை போதகருடைய அனுமதியோடு, போதகருடைய கண்காணிப்புல, போதகர் மூலமா நீங்க மிஷனரிகளை தாங்கணும். என்ன இல்லையா மாட்டாங்க? நீங்க எப்படின்னு யாரை பத்தி எனக்கு தெரியாது. சொன்ன மாதிரி மயிலாடி எங்க ஊர் சிஸ்டம் தெரியும். அதுவும் தம்பிகிட்ட கேட்டதான் தெரியும். அவ்வளவுதான். தம்பி அப்பதான் கேட்டேன். அவனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நாங்க அவங்க இருக்கிற அந்த பகுதிக்காக, அவங்க ஒரு அந்த ஆர்சி சர்ச்சி அது பகுதிக்காக தினந்தோறும் சுற்றி நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கோம். அதன் விளைவை இங்கே வந்தபோது தம்பியை பார்த்தேன். அல்லேலூயா. புரியுதானே சொல்றது? உங்களை யாரும் எனக்கு தெரியாது. நீங்க எங்க காணி கொடுக்குறீங்க, எங்க போகும், எங்க வருன்னு தெரியாது. ஆனா உங்களுடைய தசமபாகம் காணிக்கையும் கர்த்தருடைய பண்டகாசால கொண்டு வாங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்? உன் உன்னதமான பொருத்தனைகளை செலுத்தி தசம, அதாவது சொத்திர பலி இட்டு பிற்பாடு ஆபத்து காலத்தை என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப அதை செய்யாம நீங்க செய்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனாலும் சொல்ல வேண்டிய சில காரியங்களை சொல்லிட்டு நினைக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை உங்களோடு பகிர்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா கிரியை செய்யும். அருமையானவர்களே, 3 காரியத்தை சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1, ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன? பாவம் அல்ல சாபம். 2வது என்ன? சுயநலமான ஜெபம். 3வது என்ன? கர்த்தருடைய காணிக்கை தசம விஷயத்தில் நம்ம சரியா செயல்படாதனால. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்? மாத்தி சொல்லுவோம். ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்? டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு விலகணும், அல்லது பாவம் செய்யக்கூடாது. 2வது சுயநலமான ஜெபம் இல்ல. எப்படி இருக்கணும்? பொதுநலமான ஜெபம். என்ன செய்தாலும், கொடுத்தாலும் செய்தாலும் பேசினாலும் எல்லாமே பொதுநலமா செய்யுங்க. உங்க வீட்டை போல மற்ற சகோதரன் நினைங்க, உங்க குடும்பத்தை போல மற்றவங்க நினைங்க. 3வது என்ன செய்யுங்க? காணிக்கை தசம்பா விஷயத்துல, பொருத்தனை விஷயத்துல பொருத்தனை பண்ணி இருந்தா என்ன செய்யணும்? ஆலயத்திலும் செலுத்தணும். எங்கேயோ பொருத்தனை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிற இந்த ஊழியத்துக்கு, இந்த பாஸுக்கு அங்க பொருத்தனை, அதுக்கு வேற ஆள் பார்த்துக்கிடும். அங்க ஆள் இருக்கு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? இங்க பொருத்தனை பண்ணணும். இங்க பொருத்தனை பண்ணணும். எந்த சபையில நீங்க சாப்பிடுறீங்களோ, என்ன சாப்பிடுறது, அப்பமும் ரசமும் எங்க வாங்குறீங்களோ அங்க நீங்க பொருத்தனை பண்ணணும். அங்க செய்து பாருங்க. முழுமூச்சா உங்களுடைய தசமபாகம் காணிக்கைகள் எல்லாம் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஆலயத்தில் என்று அல்லது மேற்பட்டத்தில் கொடுத்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். கண்களை மூடும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, ஜெபம் கேட்கப்படாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நேரம் இல்லாதனால 3 காரியத்தை மட்டும் சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் இச்சையின்படி விண்ணப்பம் பண்ணினீர்கள், நீங்க கேட்கலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் சில பாவம் செய்கிற சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு வந்திருக்கிறது, உனக்கு வந்திருக்கிறது. மேற்கொண்டு விட்டாயா அல்லது பாவனை மேற்கொண்டு இருக்கிறதா? செல்போன் பார்ப்பதெல்லாம் ஒரு தவறா பாஸ்டர்? வீட்டுல சீரியல் பார்ப்பது தவறா? தவறுதான். தேவனுக்கு பிரியமில்லாத எதை பார்த்தாலும் தவறுதான். ஒரு நேரம் வேஸ்ட் ஆகிறது. உங்களுடைய சிந்தை மண்டலம் சிதறடிக்கப்படுகிறது. ஜெபிக்க நேரம் இல்ல, துதிக்க நேரம் இல்ல, ஆராதனைக்கு வர நேரம் இல்ல. ஆனா செல்போன் பார்ப்பதற்கும் ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் இருந்து கிரிக்கெட் பார்ப்பவனுக்கு நேரம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் பாவமா இருக்கிறது. முதல் பாவம் கண்களினால் வந்தது. ஏவாள் செய்த பாவம் கண்களினால் வந்தது. தாவீது செய்த பாவம் கண்களினால் வந்தது. ஸ்நானம் பண்ணுகிற அந்த ஸ்திரியை தாவீது கண்டான் பார்க்கிறோம். கண்கள், உன் கண்கள் எப்படி இருக்கிறது? இயேசு சொன்னார், உன் கண் உனக்கு இழல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போட அப்படிங்கிறார். 2 கண்ணா நீ பரலோகத்துக்கு போறது நரகத்து போறது பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள்ள வரணுங்கிறார். கண் பிடிங்கி போடுற அளவுக்கு இருக்கான்னு பாருங்க. கண் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண் தெளிவா இருந்தால் சரீரமும் தெளிவா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கண்ணை நான் தெளிவா வச்சுக்கணும்ப்பா. கண் வழியா பாவம் உள்ள போய் என் பாவம் அது கொஞ்சம் கொஞ்சமா கற்பம் தரிக்கிறது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக செய்த பாவங்களை இயேசு உடனே அல்லது அறிக்கையிட்டு ஆண்டவரேன்னு வரும்போது மன்னித்து விடுகிறார். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுதான் பாருங்க. ஏன்னா மறுபடியும் நாம் சிலுவையில் அறைகிறோம். மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். மறுபடியும் நீங்க இயேசுவை சிலுவையில் அறையிறீங்க. எத்தனை தடவை சிலுவை அறைஞ்சிருக்கீங்க? வேலை செய்த இடத்துல, காலேஜ் போற இடத்துல, ஸ்கூலு போற இடத்துல, உங்களோடு படிக்கிற, உங்களோடு வேலை பார்க்கிற பிள்ளைகள் உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்றாங்க? ஒரு கோபக்காரி, ஒரு சுயநலக்காரி, பாவத்தை இஷ்டப்போல பண்றா, பணத்தை தாராளமா செலவழிக்கிறா, ஆடம்பரமா அப்படின்னு சொல்றாங்களா? இவங்க சர்ச்சைக்கு போற அருமையான ஒரு தேவ பிள்ளைன்னு சாட்சி இருக்குது. உங்களை பற்றி என்ன சாட்சி இருக்குது? பிரஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமம் உங்கள் மேல தூசிக்கப்படுது. அது பெரிய பாவம், மன்னிக்க கூடாத பாவம். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஷபா மாரா துரா குரா துரா துரிஸ் ரிகபாலா குரா பமரா துரிஸ் சமாரியம் துலாக்கர். ஆண்டவரே, பாரத்தோடு உம்முடைய பிள்ளையோட பகிர்ந்து இருக்கிறான்ப்பா. பாவத்துக்கு விலகி விடுங்க சகோதரனை, பாவத்துக்கு விலகி விடு சகோதரியே. இனி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கண்களின் இச்சை வேண்டாம், மாம்சத்தின் பெருமை வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை வேண்டாம், மாம்சத்தின் இச்சை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். உனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்க. பரிசுத்த ஆவிக்கிறத ஏதாவது பேசியிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட முன்பா பேசினது இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சரியாய ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணராம பரிசுத்த விரதம் பேசியிருக்கீங்களா? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவிக்கு விரதமாய் பேசுகிற தூஷணம் மன்னிக்கப்படாத பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது கூட நீங்க ஆண்டோடு சொல்லுங்க, என்ன ஆவி, எது கை தட்டுறாங்க, எதுக்கு என்னலாம் அப்படின்னு பேசியிருக்கீங்களா? சபையில் அங்கத்தினா இருக்கலாம், சபைக்கு வந்து பல வருடங்கள் ஆயிருக்கலாம், இன்னும் அபிஷேகம் வராம இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சந்தேகம் என்ன மாறலையே? ஏன் சந்தேகம் மாறல? எத்தனை அபிஷேக கூட்டங்கள், எத்தனை ஆராதனையில் பங்கெடுத்தும் இன்னும் அபிஷேகம் வரலன்னா என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்குள்ள இன்னும் பரிசுத்தாய் சந்தேகம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசி கொஞ்சம் துதிங்களேன், கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவிக்கு தவறான எண்ணத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. எடுத்து போடுங்க ஆண்டவரே. பல நேரங்களில் மற்ற மக்களோடு சேர்ந்து அபிஷேகத்துக்குறமா பேசி இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. அது மன்னிக்கப்படாத பாவம், ஆனாலும் மன்னிப்பு கேளுங்க. மன்னிக்கப்படாத பாவம், ஆனாலும் மன்னிப்பு கேளுங்க. இந்த கால வேளையில பரிசுத்தான உணர்த்துகிறார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாம, அறிந்தோ அறியாமலும் ஆவியானுக்குறோம் பேசிட்டாங்கப்பா, சபை ஊழியருக்குறோம் பேசிட்டாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஊழியங்களுக்கா பேசிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இரண்டாவது, சுயநலமான ஜெபம், சுயநலமான வாழ்க்கை. நான், என் குடும்பம், யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாங்க ஒழுங்கா இருக்கிறோம், நாங்க ஆசீர்வதிக்க, நாங்க ஒழுங்கா சர்ச்சைக்கு போறோம். ஆனா நீங்க ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றதுக்கு ரட்சிக்கல கர்த்தர் உங்களை.
பக்கத்து வீட்டுல ரசிக்கப்படாம அநேகர் இருக்காங்களே, அவங்கள டூ வீலர்ல கூட்டிட்டு வரனால முடியுதா? உன் கார்ல கூட்டிட்டு வரனால முடியுதா? அவங்க மேல என்ன அக்கறை எடுத்திருக்கிறீங்க? நான் சொன்னேன், ஆஸ்பத்திரியில வந்து 3 சகோதரிகள் எனக்காக முழங்கால் படி ஜெபித்ததுனால கர்த்தர் இன்றைக்கு என்ன ஊழியக்காரனை கொண்டு வந்திருக்கா. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில போய் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. கர்த்தர் கணக்கு கேட்பாரு பாருங்க, கணக்கு கேட்கிறார். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில ஜெபிக்கிறீங்க? ஏழைக்கு எத்தனை பேர் உதவுறீங்க? கிறிஸ்துமஸ் நாட்கள் செய்தா போதாது, எப்பொழுதும் செய்யணும். எப்பொழுதும் பக்கத்துல இருக்கிறாங்க. சர்ச்சைக்கு வர நடந்து வர அநேகர் உண்டு. அவர்கள் ஆலயத்தில் உங்களுக்கு கர்த்தர் கார் கொடுத்த எதுக்காக தெரியுமா? கார் கொடுத்த எதுக்காக? டூ வீலர் கொடுத்த எதுக்காக? நீங்க 4 பேருக்கு ஒரு 2 ட்ரிப் தான் அடிங்களேன். ஒரு ட்ரிப் நீங்க குடும்பத்தை விட்டு இன்னொரு ட்ரிப் 2 பேர் கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்கறீங்க? ஷமாரா துலா ரகமாரா ரிகமாரா துரசபார் யக்துலா கரா. பரிசுத்த ஆவியானவரே, உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா. பிறர் மேல கரிசனையுள்ள வாழ்க்கை. அவன் தனக்கானவள் அல்ல, பிறனுக்கான் நோக்குவானாக, பிறனுக்கான் நோக்குவானாக. உங்க பாஸ்ட பாருங்க, ஊழியருக்கு ஒரு பிரச்சனைனா தன்ன காரியத்தை விட்டுட்டு ஓடுவாங்க பாருங்க, ஓடுவாங்க. அது அங்க கணபதியில் ஒரு பிரச்சனையா வந்துருவாங்க, மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிரச்சனையா வந்துருவாங்க, பிள்ளாச்சியில் ஒரு பிரச்சனையா ஒரு பாஸ்டருக்கு ஒரு சபைக்கு வந்துருவாங்க. உடனே வாட்ஸ்அப்ல பதில் போடுவாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு பாருங்க போய், நானும் வர்றேன் அப்படிப்பா. நல்லா சொல்றேன், உன் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க, அப்பா அம்மா வாங்க, குடும்பம் உனக்கு விஷயம் மட்டும் பார்த்துட்டு இருக்க. கர்த்தனை ரட்சிக்கல, பிறருக்கான வாழ்க்கையை வாழணும், பிறருக்காக வாழணும். வாழ்க்கை ஒப்பு கொடுங்க ஆண்டவர். 3வது, உங்களுடைய தசமபா காணிக்கை இன்று முதல் உங்க பாசு தெரியாம அது மிஷனரி ஊழியத்துக்கு கூட போக கூடாது. எந்த டிவி ஊழியத்துக்கு அந்தந்த டிவிக்கு ஆயிரக்கணக்கான இருக்காங்க, கொடுப்பாங்க. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உடைய லாப நஷ்டத்துல வந்து பங்கெடுக்கிற சபைக்கு வளர்ச்சிக்காக, சபை போதகருக்கு தெரியாம, உடைய மேய்ப்பருக்கு தெரியாம 10 ரூபா கூட எங்கேயும் போக கூடாது. இவ்வளவு ஏழை கொடுக்கலாம், தவறல்ல, அந்த மாதிரி செய்யலாம். நல்ல கவனிங்க, நீங்க கொடுக்கிற அந்த காசு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உடைய சபையின் வளர்ச்சிக்காக உங்க பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க, ஒரு மிஷனரி தாங்குங்க பாஸ்டர். தைரியமா செய்வாங்க. பாஸ்டர் நீங்க நான் கொடுக்குறேன் காணிக்க, ஒரு இன்னொரு இடத்துல ஒரு சர்ச்சை கட்டணுமா, அந்த இடத்துல நம்முடைய கிளை ஊழியம் இருக்கு, அங்க ஒரு பிரேசல் ஆரம்பிச்சிங்களே, அங்க ஒரு இடத்த வாங்கி சர்ச்சை கட்டுங்க. அதை விட்டுட்டு எங்கேயோ அனுப்பி கூடாரத்துக்கு மேல கூடாரம், கோபுரத்துக்கு மேல கோபுரம் எதுக்குங்க? கத்தெடுக்கல கணக்கு கேட்பாரு. நீங்க அடுத்த கூடாரத்தையும் அடுத்த கோபுரத்தையும் கட்டதுல உங்களை அழைச்சது ஆண்டவர். உங்க வீட்டுல வியாதி வந்தபோது யார் வந்தது? உங்க வீட்டுல மரணம் வந்த போது யார் வந்தது? உங்க வீட்டுல கஷ்டம் வந்த போது உங்களுக்கு உபவாசித்து கண்ணீர் விட்டு ராத்திரி 12 மணிக்கு நின்றது யார்? அந்த நல்ல மேய்ப்பனு கீழ்ப்படிந்து சொல்றேன், உங்க ஜெபம் நிச்சயமா கேட்கப்படும். நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்துக்கு அதை என்ன கூப்பிடு, நான் விடுவிப்பேன். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒரே நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர்களோடு கிரிச்சிவாராக. நான் பாரத்தோடு வேதனையோடு அல்லது ஒரு சிரித்துக்கிட்டே சொன்ன மாதிரி இருந்தாலும் பல வலியோடு தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த 3 காரியத்தில் அநேக காரியங்கள் உண்டு. உடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக அப்பா. இயேசுவே, உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஊழியக்காரன் பலிபீடத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல காரியங்கள்ல அவருடைய ஜெபம் கேட்கப்படாம போயிட்டா ஆண்டவரே. வியாதி இன்னும் மாறல, தரித்திரம் மாறல, கஷ்டம் மாறல, மாதந்தோறும் கடன் பிரச்சனை இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. நிலமெல்லாம் மாறுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் நம்முடைய நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரன் பலிபீடத்தின் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தேவ மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், சபையை வாழ்த்துகிறேன், ஊழியக்காரை வாழ்த்துகிறேன். ஆமென்.